உள்ளத்தேன் போல நுண்ணை வாய் மடுத்து உண்டிடாமே வள்ளத்தேன் போல நுண்ணை வாய் மடுத்து உண்டிடாமே உள்ளத்தே நிற்றியேனும் உயிர்ப்புளே வருதியேனும் கள்ளத்தே நிற்றியம்மா எஞ்சனம் காணுமாறே கள்ளத்தே நிற்றியம்மா எஞ்சனம் காணுமாறே ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உள்ளமான அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உள்ளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே பண்டை மறைவன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேபுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மைகண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் ஆனந்த வாழ்வில் அடியார் எல்லாரும் அகங்கழிப்ப நான் இந்த மாயத் தொடக்கினில் வீழ்ந்து நலிவதென்றோ ஆனந்த நீண்ட மதிலாவடுதுறை ஆனந்த நீண்ட மதில் ஆவடுதுறை வாழ் முதலே தேனுந்து பங்கயத்தாளாய் பஞ்சாக்கர தேசிகனே பஞ்சாக்கர தேசிகனே கலைதர் நமச்சிவாய குரு கருணை கடலில் திளைத்தாடி கலைதர் நமச்சிவாய குரு கருணை கடலில் திளைத்தாடி கலகபாச தொடரறுத்து கலகபாச தொடரறுத்து காமத்தரியை அறவேற்றே கலகபாச தொடரறுத்து காமத்தரியை அறவேற்றே அலையும் சமயத்தரு கடை அமையும் சமயத்தரு கடைக்கு அடிவேரோடும் அகழ்ந்து எறிந்திட்டு அருளின் படத்தை முகமேற்கொண்டு அருளின் படத்தை முகமேற்கொண்டு ஆதிவேதாகமங்கள் எனும் தொலையாமணிகள் இருமருங்கும் துணிக்க தொலையாமணிகள் இருமருங்கும் துணிக்க சைவமதம் பொழிந்து சைவமதம் பொழிந்து துங்கமோடு உலகமுற்றும் சுற்றும் சைவமதம் பொழிந்து துங்கமோடு உலகமுற்றும் சுற்றும் வெற்றி வாரணமே
மலையாது அருளும் முனிவர் சிகாமணிய வருக வருகவே. வளமார் துறைசை சிவஞான வள்ளல் வருக வருகவே. சிவஞான வள்ளல் வருக வருகவே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் இந்த வாதவூர் அடிகள் புராணத்தில் நாம் கடந்த வகுப்பில் திருப்பெருந்துறை சருக்கத்தில் அந்த குருமூர்த்தியானவர் எப்படி இருக்கிறாருங்கிறத பார்த்தோம். அதில் அந்த 5வது பாடலில் தென்திரள் மிருகும் சுரிகையும் திகழ் பிரம்பும் கொண்டு அருகு நின்று குருநந்தி அருள் கூற புண்டரிகமாது புவிமங்கை எழில் சிங்கா அண்ட மடர்வார்கள் உலகு அன்னை புறம் அன்ன என்று சொல்லுவார். அப்போது அந்த குரு நந்தி, குருவாகிய நந்தி தேவர், அது இந்த நந்திங்கிறது அதிகார நந்தி. அபர பரமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அதிகார நந்தி. முதல் குரவர், நம்ம சைவர்களுடைய முதற்குரவர். அவர் தின்திரள் மிகும் சுருகையும் திகழ் பிரமும் கொண்டு அவருக்கு அருகிலே நின்று அருள் கூற, அவர் கையில் வலிமை மிக்க உடைவாளையும் பொற்பிரம்பையும் கரங்களிலே கொண்டு அவருக்கு பக்கத்தில் நிற்கிறார் என்று சொல்கிறார். அப்போது பெருமானுக்கு நாம் ஆயுதங்கள் சொல்கிறோம், தச ஆயுதங்கள். சிவபூசகர்களெல்லாம் அந்த முதல்ல செய்யக்கூடிய பூசை லயாங்கம், அப்புறம் போகாங்கம் செய்கிறோம். அந்த லயாங்கத்தை செய்யும் பொழுது நாம் அந்த 5 ஆவரணத்தையும் பூசிக்கிறோம். அது அந்த 5 ஆவரண பூசைகள் செய்வது, அதில் ஒவ்வொரு ஆரம்பத்தில் யார் யார் இருக்கிறாங்கிற அதில் 5வது ஆவரணத்தில் இருக்கிறது அந்த 10 ஆயுதங்களாக வழிபடுகிறோம். அந்த 10 ஆயுதங்களின் ஒவ்வொரு ஆயுதம் இருக்குதுன்னு சொன்னால் அது நாம் சிவஞான சித்தியார் 67 பார்த்த மாதிரி அந்த சாங்கம் அதெல்லாம் என்ன அப்படின்னா அருள் பார்த்திடில் அருளே எல்லாம் என்பார். அந்த சூலம் திரிசூலம் அதை அப்பர் சாமிகள் சொல்லுவார். அந்த திரிசூலம் எப்படி இருக்குதுன்னா முத்தி அணையதோர் மூவிலை சூல் ஏந்திம்பார். அது 3 தீ போல இருக்கிறது. அது எது? முக்தி கொடுப்பதற்கு அந்த முக்தி போன்ற அந்த சூலத்தை அவர் கையில் ஏந்திருக்கிறார். அந்த 3 சுடர் போன்ற அதையெல்லாம் 3 மலன்களையும் அழிப்பது. அது அந்த சூலம் சிருஷ்டி திதி சங்காரம் என்ற அந்த 3ஐயும் குறிப்பது. அதை நாம் அஸ்திர தேவராகவும் காமிக்கிறோம். அப்புறம் பரசு என்பது அது சத்தியத்தை உணர்த்துவது. வாழ் என்பது அவனுடைய பிரதாபம்,
சகிக்க முடியாத பிரதாபத்தை குறிப்பது. வச்சிரம் கையில் வச்சிருக்கிறது, அந்த வச்சிரம் அவருடைய குணங்களை எதாலும் பேதிக்க முடியாத தன்மையை குறிப்பது. அவனுடைய அபயம் அனுக்கிரகத்தை குறிப்பது. அக்கினி பாச சங்காரத்தை குறிப்பது. கண்டை அது நாதத்தை குறிப்பது. நாகம் என்பது கம்பீரத்தை குறிப்பது. அந்த பாசம் என்பது அதோமாயை குறிப்பது. அங்குசம் என்பது அடக்குதலையும். இப்படி அந்த 10 குணங்களை குறிக்கிறது. அந்த நந்திதேவர் என்பவர் அந்த சிவபெருமானுக்கு அந்த கைலையங்கிரியில அந்த வாயில் காப்பவராக சொல்லப்படுகிறார். அது நாம் சிவபூசையில் அந்த 3வது ஆவரணம் அந்த பூசையில் கிழக்க சொல்கிறது நந்திங்கிறோம், மேற்க சொல்கிறது யாரை சொல்கிறோம்? ரிஷபர்ங்கிறோம். அப்போ நந்தி வேற, ரிஷபர் வேற, ரெண்டும் ஒன்றுன்னு கூடாது. எனவே அந்த ரிஷபருங்கிறவர் பெருமானை தாங்குகிறவர், அவர் வேற. இவர் அந்த வாயில் துவார பாலகர் போல வாயில் அந்த துவாரத்தில் நிற்கிறவர். திருக்கோயிலில் துவார பாலகர்கள் 2 பேர் நிற்கிறாங்களா இல்லையா? நிற்கிறாங்க. அவங்க பூசையிலையும் அவங்கள வைக்கிறோம், மேலே துவாரத்தில் வைக்கிறோம் இல்லையா? வைக்கிறோமா இல்லையா? வைக்கிறோம். மேலே துவாரம்னா என்ன? துவாரம்னா ஓட்டங்கப்படாது. துவாரம்னா என்ன? வாசல். துவாரம்னா வாசல். அதில் அவங்க நிற்கிறாங்க. அவங்க ஜெய விஜயன்னு சொல்கிறோம். அவங்க என்ன செய்கிறாங்க? 2 பேர் நிற்கிறாங்க, 2 முத்திரை காட்டுறாங்க இல்லையா? ஒருத்தர் இப்படிங்கிறார், ஒருத்தர் இப்படிங்கிறார். இப்படி வைக்கிறது என்னது? சுசி முத்திரை. இப்படி வச்சா விஸ்புர முத்திரை. விளங்குதா? அப்போ அந்த முத்திரையினால் நமக்கு அவர் நம்ம பார்க்கத்தான் நிற்கிறாரு, பெருமானை பார்க்க நிற்கலை. பொதுவாக நாம் திருக்கோயிலில் சென்று வழிபட்டு திரும்பும்போது முதுகை காட்டிக்கிட்டு வர கூடாது இல்லையா? ஆமாம், அதெல்லாம் கூடாது தான். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் நம்ம பார்க்க இருக்கிறாங்க, வாசலை பார்க்க இருக்கிறாங்க. எதனால் இருக்கிறாங்க? கோயிலில் பார்த்துருக்கீங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அவங்க பெருமானை வழிபட்டுக்கிட்டு இருக்கல. வழிபட போகிற உங்களுக்கு எப்படி வழிபடணும் அப்படிங்கிற குறிப்பை உணர்த்துகிறார்கள். விளங்குதா? ஆமாம். அதில் அந்த விஸ்புரமுத்திரை காட்டுறவர் ஒரு எப்பேற்பட்ட இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே போகணும்னா பெருமான் இருக்கக்கூடிய அந்த கைலைக்கு போனால் யார் போக முடியும்? சுத்த ஆன்மாக்கள். சுத்தங்க சிவஞானம் விளங்குற சுத்த ஆன்மாக்களுக்கு தான் அவன் தெரிவான். அப்பேற்பட்ட இடத்துக்கு நீ எல்லாம் போகிற தேவர்கள்
முனிவர்கள் இவங்கெல்லாம் பெருமானை பார்க்கறதுக்கு தவம் கிடக்கிறாங்க. நாமளும் கையை வீசிக்கிட்டு விஸ்குன்னு போகிறோம் இல்லையா? ஆமாம். அதனால் நீ போகக்கூடிய இடம் எப்பேற்பட்ட இடம் அப்படிங்கிற அந்த முத்திரையில் உணர்த்துகிறார். விளங்குதா? அடுத்தவர் இந்த சுஷி முத்திரை காட்டுறவர் என்ன சொல்கிறாரு? சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறார். பெரிய இடத்துக்கு போகிறீங்க, அங்கே போய் சின்ன குற்றம் செஞ்சாலும் கடுமையான தண்டனை. விளங்குதா? அப்போது அந்த கற்பக்கிரகத்துக்கு நாம் அந்த பிரகாரங்களெல்லாம் சுற்றி தான் உள்ளே போகணும், நேராக போகக்கூடாது. புரியுதா? அந்த பிரகாரங்களை சுற்றுறது இந்த 5 சட்டையும் கலத்துறது. சட்டையை கலத்திட்டு போகணும். இதான் கலத்தியாச்சு. அந்த சட்டையை சொல்லலை. எந்த சட்டையை சொல்கிறாரு? தத்துவங்களாலான ஐவகை சரீரம், அதை கழட்டணும். விளங்குதா? அப்போ அந்த கருவறையில் கருவி சார்பு இல்லாமல் அந்த உயிர் மாத்திரமாக நிற்கணும். பாச சார்பு இல்லாமல் இருக்கணும். அவங்களுக்கு தான் அவன் தெரியுவான். சட்டையை கலத்தலைன்னா தெரிய மாட்டான். புரியுதா? அதனால் நாம் அங்கே போய் நிற்கிறப்போ வேறு எந்த சிந்தனையும் நமக்கு வரவே கூடாது. அந்த அருணகிரிநாதர் சொன்னது போல் அரை நிமிட நேரம் மட்டில்பார். கொஞ்ச நேரம் அங்கே நிற்கிறோம். அது நேரத்தில் நமக்கு மற்ற சிந்தனை ஏழாமல் பார்த்துக்கணும். அந்த கொஞ்ச நேரமாவது பெருமானோடு ஒன்றி நின்று வழிபாடு செய்யணும். புரியுதா? புரியணும். ஏன்னா அந்த பெருமான் ஒழுகுவார் உள்கிற்றியெல்லாம் உடனறிந்து அரிதி சொல்கிறாரா இல்லையா? ஆமாம். அதை சாத்திரத்திலையும் சொல்கிறாரு, தோத்திரத்திலையும் சொல்கிறார் இல்லையா? அப்போது அந்த பெருமான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உற்று பார்த்துக்கிட்டு இருப்பார். உற்று காணானோங்கிறதால காண்பான். ஓகார எதிர்மறை. எனவே அதுக்கு பலன் கொடுக்கணும். அவன் நீங்கள் வழிபட்டதுக்கு பலன் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும்ல. பலன் வேண்டித்தானே வந்திருக்கீங்க, அதுக்கு கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு அந்த மார்க்கு போடணும்னா நீங்கள் எப்படி பரீட்சை எழுதுனேன்னு பார்க்கணுமா இல்லையா? அதனால் நீங்கள் எப்படி ஒன்றி நின்று வழிபடுறீங்கன்னு பார்த்து தான் அந்த பலனை உங்களுக்கு கொடுப்பார். அதனால் அவன் உடனாய் நின்று நீங்கள் எப்படி வழிபடுங்கிறத உற்று பார்ப்பான். அதைத்தான் பழையபடி நீங்கள் அங்கே சுற்றி வரும்போது அந்த சண்டிகை செட்டை போய் வாங்குறீங்களா இல்லையா? பலனை அவற்றை தான் வாங்குறீங்க. என்ன செய்கிறோம்னே தெரியாமல் போயிட்டு வரக்கூடாது. கோயிலில் என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தெரியணும். அதனால் அந்த வாசலில் அவங்க அதை சொல்லி விடுறாங்க. இங்கே இந்த நந்தி தேவர் கைலையங்கிரியில் இருக்கிறவர் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய கருவறையும் கைலை தான். ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்கிற கருவறையும் கைலையாகத்தான் கருதப்படும். இங்கே கைலையில் அந்த நந்தியம் பெருமான் இருக்கிறார். அதிகார நந்தி இந்த வாசலில் இருக்கிறார். அது நீங்கள் பெரிய புராணம் படித்தீங்கன்னா அந்த திருமலை சருக்கம்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. திருமலை சருக்கமும் முதல்ல திருமலையில் தொடங்கி நொடித்தான் மலையில் முடிப்பார். எனவே அது சிருஷ்டியில் தொடங்கி சங்காரத்தில் முடிக்கிறது. அப்போது அந்த மால் அயன் முதலான தேவர்கள் அவரை பார்க்க வர்றவங்கெல்லாம் அவங்களுடைய அந்த வாகனங்களை அந்த மலை அடிவாரத்தில் நிப்பாட்டுறாங்க. அந்த கருடன், அன்னம், இந்திரனுடைய யானைலாம் எங்கே இருக்கணும்? கீழே, மேலே போகக்கூடாது.
நாங்கள் தான் பறக்கலாமேன்னு மேலே போகக்கூடாது. அதெல்லாம் எங்கே நிப்பாட்டணும்? மலை அடிவாரத்தில். புரியுதா? அதுக்கப்புறம் மலைக்கு நீங்கள் ஏறித்தான் போகணும். இதில் ஏறிக்கு போகக்கூடாது, கால்நடையாக தான் போகணும். அப்போது அந்த வாகனங்களை அந்த மலை அடிவாரத்தில் நீக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உடம்பு இதுதான் நமக்கு கருவி. ஆன்மாக்கள் முத்தி பெறுவதற்கான வாகனம் போல தெப்பம் போல இருப்பது தான் இந்த உடம்பு. அந்த உடம்பெல்லாம் அந்த மலை அடிவாரம்னா அது கேட்டல் ஞானம், அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதை விட்டுறணும் இல்லையா? தோணியெல்லாம் எது வரைக்கும்? கரைக்கு வர்ற வரைக்கும் தான். கரையில் வந்தோடனே என்ன செய்யணும்? தோணியிலிருந்து இறங்கிற வேண்டியதான். தோணியில் உட்காந்துட்டே இருந்தால் பிரயோஜனம் இல்லை. தோணியை தூக்கி சமந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எனவே அங்கே அந்த மலை அடிவாரங்கிறது அது கேட்டல் ஞானம், அடிஞானம். அது வரைக்குத்தான் இந்த உடம்பு பற்று தபத்தை முற்றுவிக்கிறது. அதுக்கப்புறம் அதில் விடணுங்கிறது. அப்புறம் அந்த மலை உச்சிக்கு போகிறதுங்கிறது அது ஞானத்தில் ஞானம், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அதெல்லாம் போய் நெட்ட கூடுறது. அப்போ இதுக்கு தாண்டி போனால் இந்த கருவிகளெல்லாம் விட்டால் நமக்கு என்ன வரும்? என்ன சார் வரும்? என்ன வரும்? அகம் பிரம்ம ஞானம், நானே கடவுள் என்ற பசு ஞானம். அதை நீக்கிறவர் தான் நந்தி. விளங்குதா? அதான் குரு. குரு தான் அது. நீங்கள் தசகாரியம் படித்தீங்கன்னா அதில் அந்த நின்மல சொப்பன நிலை தான் அந்த அகம்பிரம ஞானம், பசு ஞானம். அதில் குரு இருந்து அவனுக்கு அதை என்ன செய்வார்? நீக்குவார். நீ பிரமம் அல்ல என்று அவனுக்கு உபதேசித்து அந்த அருளினால் நாள் மேலென்ற என்ற உணர்வை உண்டாக்குவார். அதை நமக்கு உணர்த்துகிற அந்த குருவாத்தான் இங்கே நந்தி தேவரை வச்சுருக்குது. அதனால் அவர் கையில் இருக்கிறது ஒரு பெரம்புனால் அங்கே போகிற அயன், மால், இந்திரன் முதலானவருடைய கிரீடத்தை கலத்துவார். அப்படி தட்டினா நினைச்சணும், தொப்பியை கலட்டிடணும். அதுதான் அந்த பசுஞான நீக்கம். இந்த தொப்பியை எடுக்கிறது தான் பசுஞான நீக்கம். அப்போ பாசஞானத்தை நீக்கிறத கீழே சொல்கிறாரு, மேலே பசுஞான நீக்கம். அது கருவிகளை விட்ட பிறகு வருவது. அந்த மலையில் ஏறுறத அது தத்துவ சுத்தி ஒவ்வொன்றா மேலே வந்து வருது, தத்துவ சுத்தி. அதுக்கப்புறம் பசுஞான நீக்கி அதுக்கப்புறம் அந்த வாயிலோடு போகிறது, அந்த வாயிலில் குனிஞ்சு போகிறது, அதுதான் சிவஞானம். அந்த சிவஞானத்தில் ஒடுங்கிறது, சிவஞானத்தில் ஒடுங்கிறதாக அந்த வழிபாட்டிலே இந்த தத்துவத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க. எனவே அந்த பொன் என்பது ஞானத்தை குறிப்பது இல்லையா? அந்த கோல் கையில் வச்சிருக்கிற கோல் இருக்குதே, அதுதான் என்னது? உபதேசம். நீங்கள் ஞானாமிர்தம் படிச்சிருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? அமிர்தம் பார்த்துருக்குறோம். ஞானாமிர்தம் அதில் சொல்லியிருப்பார். அதில் ஒரு பாட்டு, அதில் இந்த இறைவனுடைய பரிக்கிரக சக்தியாகிய அந்த மாயையை அவர் இறைவனுடைய சக்தி, சிவசக்தியை அந்த மாயையோடு ஒப்ப சொல்லியிருப்பார். சிற்சக்தியை
சடசக்தியாக சொல்லியிருப்பார். அதுக்கு அந்த திருமந்திரத்தில் இருந்து ஆகமத்தில் இருக்கிற பாட்டு அதை நாம் சதமணி கோவையில் அதை மொழிபெயர்த்திருக்காங்க தமிழில். அதுலேயும் அந்த பாட்டு வருது. அது ஆசான் முன் துயில் மாணவனை ஆசான் தன் கோல் கொண்டு எழுப்புவது போலன்னு இல்லையா? அப்போ அந்த காலத்திலே உருகுலத்தில் இருக்கும்போதே பாடம் நடந்தால் தூங்கத்தான் செய்வாங்க. அப்போது அந்த ஞானாமிர்த ஆசிரியர் அந்த சக்தியை சடமாக சொல்லியிருப்பார். அப்படி சொல்லக்கூடாது. அது திருமந்திரத்தில் அதே மாதிரி வருது. அவருடைய கையில் பெரம்பு வச்சிருக்கிறார் இல்லையா? அவர் அந்த கையை துரோதான சக்தியாகவும் அந்த கையில் இருக்கிற பெரம்பை மாயை பரிக்கிரக சக்தி மாயை என்ற கோலாகவும் அதை சடமாகவும் கொண்டு கேவலத்தில் தூங்குததை கேவலம் சொல்லி இதை கொண்டு தட்டி அவனை அதிலிருந்து அந்த மாயையால் அவனுக்கு ஏகதேச அறிவை விளங்க செய்கிறத அப்படி சொல்லியிருப்பார். இதுபோல் இந்த குறவர் கையில் இருக்கக்கூடிய இந்த பொற்பிரம்பு என்பது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அது மாயையை குறிக்கிறது, இது ஞானத்தை குறிக்கிறது. எனவே அவர் அந்த பசி ஞானத்தை நீக்கி நமக்கு சிவஞானம் விளங்க வைக்கிறாரு. அந்த தடையை நீக்கிறதா அந்த குரு அதை செய்கிறாருங்கிறத அதை சொல்லுது. எனவே அந்த நந்தி தேவர், அதனால் அவரை அபர பரமேஸ்வரர்ங்கிறோம். அவர் யாராக செய்கிறாரு? குரு நமக்கு குருநாதரை நாம் சிவம்னே நினைக்கிறோம். அவரை தான் அபர பரமேஸ்வரருங்கிறது. குருலாம் என்ன சொல்கிறது? அபர பரமேஸ்வரர். அதனால் இவர் அந்த கைலையின் காவலராக அங்கே இருக்கிறார், சொல்கிறதா வளராரு. இவர் சிலாதர் முனிவருடைய புத்திரனாக புராணங்கள் சொல்கின்றன. சிலாத முனிவரும் அவருடைய மனைவி சாட்சனைக்கும் பிறந்தவர் இந்த நந்தி தேவன். இவருக்கு நந்தி என்ற பெயர், அது பெருமானுடைய பெயர் தான் இவருக்கு நந்தின்னு கொடுத்துருக்குது. இந்த சிலாதரும் அவருடைய மனைவி 2 பேரும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து இந்த குழந்தையை பெற்றாங்க. அந்த சிலாத முனிவர் பலகாலம் தவம் செய்து அந்த தவமுனியை அந்த பூமியை பொற்கொழு கொண்டு உழுது, பொன்னால் ஏறு செய்து உழுது. அப்படி உழும் பொழுது அதில் ஒரு பெட்டகம், ஒரு தங்க பெட்டகம் கிடக்கிறது. அந்த பெட்டகத்தை எடுத்து திறந்தால் அதுக்குள்ளே சிவலிங்கம் இருக்குது. அதை மூடி திறந்தால் அது குழந்தையாக மாறிற்று. அதுதான் இந்த நந்தியம்பெருமான் இல்லையா? அது நமக்கு அந்த உந்தியாரில் சொல்லுவாங்க, திரு உந்தியார். அதில் 38வது பாட்டு, பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழுவது என் அக்கொழு நீ என்று அறிந்து உந்தி பெற என்பான். ஏன்னா அந்த உடம்பை பொற்கலப்பைங்கிறார். பொற்கலப்பை கொண்டு உழுதவர்கள் யார் அப்படின்னா சனகரும் இந்த சிலாத முனிவரும். சனகர் ஜானகியை பெற்றார், உழுது ஜானகியை பெற்றார். இவர் சிலாதர் நந்தியம்பெருமானை பெறுகிறார். எனவே அந்த பொற்கொழு கொண்டு உள்றது உயர்ந்த ஒரு பொருளை பெறுவதற்கு அதை பயன்படுத்தணுங்கிறத அங்கே சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த நந்தியம்பெருமான் அப்படி அவர்கள் செய்த தவத்தால் அவர்களுக்கு கிடைத்தவர். அதனால்
இந்த நந்தியம்பெருமான் பலகாலம் தவம் செய்து, அவருடைய தந்தையும் பலகாலம் தவம் செய்து தான் இவரை பெற்றார். அதுபோல் இந்த பெருமானும் அவர் அந்த பெட்டியினுள்ளே இருக்கும் பொழுதே அணிகலன்களெல்லாம் தங்க ஆபரணங்களோடு கூட இருந்த ஒரு ஆண் குழந்தையாக இருந்தது. அதனால் இது பெருமானுடைய அருள் பிரசாதம் என்று அவர்கள் அந்த குழந்தையை வளர்த்து வந்தாங்க. அந்த சபேஸ்வரன் என்று அழைப்போம் என்று அவருக்கு பேர் என்ன வச்சாங்க? சபேஸ்வரன், சபையில் ஆடக்கூடிய நடராஜ பெருமான் என்று அவருக்கு பேர் வச்சாங்க. அந்த சபேஸ்வரனுடைய 7வது ஆண்டு நிறைவு, அதில் 7வது ஆண்டு வந்தால் அவங்களுக்கு பூநூல் போடுவாங்க இல்லையா? அதனால் அதை விபரிசையாக கொண்டாடுறாங்க. அந்த சிலாத முனிவருடைய அழைப்பின் பேரில் மித்திரன், வருணன் ஆகிய தேவர்கள் அந்த விழாவிலை கலந்து கொண்டார்கள். அப்போது அந்த தேவர்கள் அங்கே வந்தவங்க தயங்கி நிற்பதை கண்ட அந்த சிலாதர், ஏன் இப்படி தயங்கி நிற்கிறீர்கள் என்று கேட்க சொல்லி அந்த அவருடைய அந்த பிள்ளையாகிய அந்த நந்தியம்பெருமானை ஆசீர்வதிக்குமாறு அவர்களிடத்தில் சொல்கிறார். அவர்கள் அப்போ சொல்கிறாங்க, சிலாதரை உங்கள் மகனை வாழ்த்துவதற்கு விதிப்படியான அவனது அற்ப ஆயுள் எங்களை தடுக்கிறது. இவனுக்கு ஆயுள் ரொம்ப கம்மி, அதனால் நாங்கள் வாழ்த்துவதற்கு தயங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போ அவனுக்கு நம்ம பிள்ளைக்கு ரொம்ப அந்த மார்க்கண்டேயருக்கு போலவே என்று அதிர்ச்சியோடு இருக்கிறார்கள். அப்போது இந்த தன்னுடைய அற்ப ஆயுளை பற்றி அறியாத வண்ணம் அந்த சிலாதரும் அவருடைய மனைவியும் அந்த குழந்தையை சீராட்டி வளர்த்தானர். ஆனாலும் ஒரு நாள் அவர் அந்த நீண்ட காலம் உயிர் வாழ மாட்டேன் என்பது அவருக்கு தெரிய, அவர் அந்த மகாதேவனை ஆராதித்து அவருடைய அருளாலே நான் நீண்ட காலம் உயிர் வாழ மாட்டேன் என்பது உங்களுடைய கருத்தானால் அதை மாற்றுவேன் என்று சொன்னார். எனவே அந்த மகாதேவரை நோக்கி தவம் செய்து அவருடைய தாய் தந்தையருக்கு அவர் சொன்னார், நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அவர் அந்த சபேஷன் ஐயாரப்பனை வழுத்தி அரியன் தீர்த்தத்தில் மூழ்கி அந்த சபேஸ்வரன் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து அந்த மந்திரத்தினுடைய ஆற்றலாலும் பெருமானுடைய கருணையாலும் அவருடைய தபத்துக்கு மழிந்து அவர் சிவபெருமான் உமையம்மையோடு அவருக்கு காட்சி கொடுத்து அவர் முன் தோன்றி தடவி கொடுத்து உடனே அவன் உடல் அவர் தொட்ட உடனே அது ஞானம். எனவே அவர் உடல் அந்த ஊன சரீரம் நீங்கி ஞான சரீரம் ஆயிற்று. அதனால் அது அழியாத திருமேனி, அழியாத மாயா சரீரம் போய் ஞான சரீரம். அது ஞானங்கிறது நித்தப்பொருள், சித்துப்பொருளெல்லாம் நித்தப்பொருள். அதனால் அவருடைய சரீரம் நித்திய சரீரம் ஆயிற்று என்று அவருடைய நம்ம நந்தியம்பெருமானுடைய வரலாறு அப்படி சொல்கிறது. எனவே அவர் அந்த பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக அந்த கைலையில் அவர் அங்கே காவல் புரிவராக கணங்களின் தலைவராக இருக்கிறார். அதனால் இவருடைய அந்த கையில் இருக்கிற பொற்பிரம்பு என்பது ஞானத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கருவியாக சொல்லப்படுகிறது. அதுபோலத்தான் நாம்
பெருமானுடைய ஆயுதங்கள் எல்லாமே, இந்த 10 ஆயுதங்களுமே எல்லாம் தத்துவங்களை குறிக்கிறது தான். அதுபோல் நம்ம உலகத்தில் இருக்கிற ஆயுள் போல் அவைகள்லாம் கொலை கருவிகள் அல்ல, எல்லாமே அருளை குறிக்கக்கூடியது. அதை நாம் கடந்த வகுப்பில் இந்த ஒவ்வொரு பூசைக்கு நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பூவிலும் அந்தந்த பூவுக்கெல்லாம் ஒவ்வொரு அதிதெய்வம் இருக்குது, எந்தெந்த பூவு யார் யாருக்கு உகந்தது என்று நாம் பார்த்தோம். அதனால் இந்த புண்டரிக மாது புவிமங்கை எழில் சிங்கா அண்டம் அடவார்கள் என்பார். அந்த புண்டரிக மாதுங்கிறது செந்தாமரையில் ஆசனமாக கொண்டிருக்கிற அந்த லட்சுமி தேவியும் குன்றாத அழகுடைய தேவ மகளிரும் அவர்களெல்லாம் அந்த உலக அன்னையாகிய அந்த உமையம்மைக்கு தொண்டு செய்து கொண்டு அவருக்கு பக்கத்தில் நிற்கிறார்கள். அந்த பூ மலர் என்பது நாம் இறைவனுக்கு பூவும் நீரும் கொண்டு பூசிக்கிறோம் இல்லையா? புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படிங்கிறோம். அது ரெண்டும் இல்லாட்டா கூட மட நெஞ்சுண்டேங்கிறார். அப்போ அந்த பூவும் நீரும் பூசையில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக சொல்லப்படுகிறது. அதில் அந்த பூ என்பது எதை குறிக்கிறது, நீர் என்பது எதை குறிக்கிறது? பூசையில் பூவும் நீரும் கொண்டு பூசிக்கிறோம். அந்த பூ எது, நீர் எது? முதல்ல பூசை பண்ணும்போது ஒரு பூவை அந்த விசேஷ அர்க்கியத்தில் முக்கி இப்படி தலையில் வைக்கிறோமா இல்லையா? வைப்போமா இல்லையா? இதெல்லாம் புதுசாக பார்க்குறீங்க. வைக்கணும். அது எதுக்காக வைக்கிறோம்? இந்த மாகேஸ்வர பூஜையில் உட்கார்ந்துருக்கும்போது தலையில் பூ வைக்கிறாங்களா இல்லையா? எதுக்குமா? ஏன் பூ வைக்கிறாங்க? அது தலையில் நிற்க மாட்டேங்குது. எதுக்கு வைக்கிறோம்? அவரை மகேஸ்வராக நினச்சி பூசிக்கிறாங்க. அப்போ அந்த பூவு கீழே விழக்கூடாது. ஏன்னா பெருமானுக்கும் முதல்ல அவன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் பூவை வைக்கிறோமா இல்லையா? ஆமாம், வைப்போம். அதை பழைய இதை எடுத்த உடனே புதுசாக அப்படியே வைக்கணும். கொஞ்சம் நேரம் கூட தாமதம் பண்ணக்கூடாது. இந்த விரலை எடுத்துகிட்டு இந்த கையில் பிறங்கையினால் அதை அப்படி வைக்கணும். ஏன்னா அவர் மலர் இல்லாமல் அவருடைய சிரசு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வைக்கிறோம். அப்போது அந்த பூவு நம்ம தலையில் வைக்கும்போது அது கீழே விழக்கூடாது. எதுனா அந்த பூவு அந்த தலையில் எப்போ நிற்கும்? ஈரம் இருந்தால் நிற்கும். தலையில் ஈரம் இருந்தால் நிற்கும். ஈரம் இல்லாட்டா கீழே விழுந்துடும் இல்லையா? அந்த ஈரம் அப்படிங்கிறது தான் ஈர நெஞ்சினர் யாதும் குறைவிலர் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அப்படின்னு பெரிய புராணத்தில் சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறார். அடியார் இலக்கணம் சொல்லும்போது அதுப்போ நெஞ்சில் நம்ம சிரசில் ஈரம்ங்கிறது பெருமானிடத்தில் அன்பு இருந்தால் அந்த பூவுங்கிறது பெருமானுடைய திருவடி, அது நிற்கும்னு அர்த்தம். விளங்குதா? ஈரம் இல்லாட்டா கீழே விழுந்துடும். புரியுதா? அப்போ அந்த பூவு என்பது நம்ம நெஞ்சத்தையும், நெஞ்சம் நம்ம உயிர், இந்த அன்பு, அந்த நீர் தான் அன்பு. பூ என்பது நம்ம நெஞ்சம், நீர் என்பது அன்பு. எனவே நம்முடைய உயிரை கொண்டு அன்புங்கிறது நம்ம குணம்.
அதை கொண்டு அன்பினாலே இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறது அதனுடைய தாத்பரியம். பூவும் நீரும்னா அது நாம் அந்த பூவை கோயிலில் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு மந்திரம் சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாம். அது ஓம் யோபாம் புஷ்ப வேத புஷ்பாவான் பிரஜாமான் பசுவான் பவதே சந்திரமா வாபாம் புஷ்பம் புஷ்பாவான் பிரஜாமான் பகுமான் பவதே ஏபதனம் வா ஆயதனமான் பவதே ஓ ராஜா ராஜாய பிரசன்ய சாகினே தமோ வயம் வைஸ்வர்ணாய குருமகே தமே காமான் காம காமாகிய வசம் காமேஸ்வரோ வைஸ்வர்ணா ததாது குபேராய வைஸ்வர்ணாய மகாராஜாய நமகோம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் சொல்கிறாரா இல்லையா? அதெல்லாம் என்ன சொல்கிறாரு, ஏது சொல்கிறாருன்னு தெரியுமா? இதைத்தான் சொல்கிறார். ஒவ்வொரு சுலோகமும் மிகுந்த அர்த்தம் உடையது. அந்த இதில் பூராமே ஒவ்வொரு பூவையும் நம்முடைய அன்பாக கருதி தான் பெருமானுக்கு சாத்திரம். எனவே அந்த பூக்களில் ஒவ்வொரு பூக்கள்லையும் ஒவ்வொரு தெய்வங்கள் அங்கே அதில் வசிக்கிறதா சொல்கிறோம். ஏன்னா அந்த பெருமானுக்கு சூட்டப்படுகிற பூக்கள் எல்லாம் பெரும் தவம் செய்தவை என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் நாம் காஞ்சி புராணத்தில் அதில் கடைசியில் வரக்கூடிய சிவபுண்ணிய படலம், அதில் ஒவ்வொரு பூவும் யார் யார் இருக்கிறாங்க, அந்த பூவை பெருமானுக்கு சூட்ட வேண்டியதனுடைய தாற்பயம் என்ன என்பதையெல்லாம் அங்கே சொல்லியிருக்குது. அதெல்லாம் நாம் பார்க்கணும். எனவே இங்கே இந்த பாட்டில் அவர் அந்த நந்தியம் பெருமான் அவர் அந்த கையில் நிற்கிறது போல இங்கே அந்த குருநாதரோடு அங்கே நிற்கிறாரு. அங்கே அம்மையும் அவருடன் உரைப்பதாகவும் அந்த அம்மையோடு கூட அவர்களுக்கு தோழியாகிய மற்ற தேவ மங்கையரெல்லாம் அந்த அம்மைக்கு பணி செய்து கொண்டு அவரை சூழ நிற்பதாகவுமாக இப்படி அந்த கைலாயம் போலவே அந்த திருப்பெருந்துறை இருக்கிறது. அப்போது அந்த திருப்பெருந்துறை என்பது இங்கே பூலோகத்தில் இருக்கிற கைலாயம் போல இருக்கிறதுங்கிறார். அப்போது அந்த பரமபதியாகிய அந்த பெருமான் அந்த பரமா கிருபமாகிய அந்த திருநந்தி தேவர் அவருக்கு அணுக்கத் தொண்டு செய்கிற அந்த கைங்கரியத்தை செய்து வருவதனால அவர் பக்கத்தில் அந்த சூரிய முதலான ஆயுதங்கள் அந்த பெருமானுக்குள்ளே சாரூபம் பெற்றதுனால அதல்லோடு அங்கே அவர் நிற்பதாகவும் துண்ணு பல பூத கணநாதர் புடை சூழ அவர் கூட அவர் மட்டுமில்ல மற்ற கணங்கள் கணநாதர்களெல்லாம் அந்த பெருமானை, ஏன்னா அவர் அங்கேருந்து வரும்போது 999 அந்த கணங்களும் அவர் கூட வந்திருக்காங்களா இல்லையா? ஆமாம். அதனால் அந்த பூதகணநாதர்களெல்லாம் புரைசூட கிண்ணறர் கந்துருவர்கள் அவர்களெல்லாம் கீத இசை பாட மின்னும் முடி மண்ணும் நதி வீசு திரை நன்னீர் என்ன ஒளிர் சாமரை எழுந்து அழகு செய்ய. அப்போது அந்த அவருக்கு மிக நெருக்கமாக அந்த பூனகர்ண நாடர்களெல்லாம் சூழ்ந்து நிற்க கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் இவங்களெல்லாம் பெருமானுக்கு பக்கத்தில் நின்று கீதம் பாடுகிறார்கள். அதை கீத இசை பாடவும் மின்னு முடிமண்ணும் நதி வீசு நல்நீர் திரை எண்ணெய் அவருடைய சடை எப்படி இருக்குதோ அது பெருமானுடைய திருச்சடை என்பது அது பொன் போல இருக்கும். அந்த சடை எப்படி இருக்கும்? பொன் போல. அதனால் அதை மின்போலும் சடாமுடிங்கிறார். மின்போலும் அந்த சடாமுடியில் பொருந்திய அந்த கங்காநிதி அந்த கங்காநதி வீசும் நல்ல நீர்த்திரைகள் அந்த கங்கை அலை வீசி கொண்டிருக்கிறது. ஒளிர் சாமரை எழுந்து அழகு செய்க
விளங்குகின்ற சாமரங்கள் இரட்டப்பட்டு அவருடைய திருச்சபையை அலங்கரித்து கொண்டிருக்கின்றன என்கிறார். எனவே இங்கே அந்த பூதகணங்கள் சுடை கூட நிற்பதோடு கூட கந்தர்கள் என்பவர்கள் அது இவங்க அந்த 18 கணங்களில் ஒரு இனத்தவர்கள். இவங்க இருக்கிற லோகம் கந்தர்வ லோகம் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் தொடர்பாக இருப்பவர்கள். அது நீங்கள் அந்த சித்தாந்த பட விளக்கம்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? ஒரு வட்டமாக போட்டிருக்கோம், அதில் போட்டிருக்கோம். இவங்க அந்த நாம் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அந்த பிதுரர்கள் நாம் இதெல்லாம் செய்கிற மாதிரி தர்ப்பணம் செய்கிறோம். தர்ப்பணம் செய்யும்போது அந்த தர்ப்பண பலனை கொண்டு உரிய இடத்துல சேர்க்குறவங்க யார்? தர்ப்பணம் கொடுப்பீங்களா? மாட்டீங்களா? கொடுப்பீங்க. தீட்சை வாங்கினவங்கெல்லாம் தினம் கொடுக்கீங்களா இல்லையாம்மா? எல்லாம் சந்தேகமாக தான் இருக்குது. பிதரன்னா நாம் இறந்து போனவங்கள பிதர்ன்னு நினைக்கப்படாது. அவங்க பிரேத பிதிர் கடைசியில் கொடுக்கறது தான் அவங்களுக்கு. விளங்குதா? ஐவகை பிதிரில் கடைசி தான் அவங்க இல்லையா? தேக பிதிர், ரிஷி பிதிர் இல்லையா, தெய்வ பிதிர்னு இப்படி 5 வகையான பிதிர் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் கடைசியில் இவங்களுக்கு கொடுக்குறோம். விளங்குதா? நம்மெல்லாம் இப்போது நாம் என்ன கோத்திரம்னு சொல்கிறீங்க பூசையில்? என்ன கோத்திரம் நீங்களாம்? சிவகோத்திரம், சிவபெருமானுடைய பிள்ளைகள்னு சொல்லித்தான் தினம் நம்ம பூசை பண்ணுறோம். விளங்குதா? அவருக்கு தர்ப்பணம்னா என்னது? ஏமா தர்ப்பணம்? தர்ப்பணம்னா உபப்பித்தல். ஆமாம், அவங்கள திருப்திப்படுத்துறது. விளங்குதா? அதனால் அந்த நீரை எந்தெந்த இடத்தோடி விட்டால் அது யாருக்குன்னு இருக்குதா இல்லையா? ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. நிறைய பேர் அனுஷ்டானம் பண்ணுறவங்க இருக்கீங்க, என்னென்னு செய்கிறோம்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, அப்போ ஒவ்வொருவருக்கும் நாம் அந்த வணக்கத்தை அந்த நீர் மூலமாக தெரிவிச்சுக்கிறது. விளங்குதா? அவங்களை ஓவிப்பிக்கிறது தான். அதனால் இந்த திருக்குறளில் இவங்களை என்ன சொல்லியிருக்கும்? பிதரர்களை கடவுளால் படைக்கப்பட்டதோர், பிரம்மனால் படைக்கப்பட்டதோர் கடவுள் சாதிப்பார். அவங்கெல்லாம் யார்? கடவுள் வர்க்கம், தேவ வர்க்கம். அவங்க நாம் செய்கிற அந்த பலனை அவங்களுக்கு உரிய இடத்துல கொண்டு சேர்க்கிறது அவங்க வேலை. புரியுதா? ஆமாம், யாருக்கு தர்ப்பணம் செய்கிறோமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அது மாதிரி தான் இந்த கந்தர்வர்கள். இவங்க அதான் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு. நாம் செய்கிற பலனை கொண்டு அந்த அவங்கள்ட்ட சேர்க்கிறவங்க. அதனால் இவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருப்பார்கள். இவர்களெல்லாம் ஆடல் கலையில் வல்லவர்களாகவும் யாழ் போன்ற இசைக்கருவிகளை மீட்கின்ற சக்தி படைத்தவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க சித்திரம், நடனம், இசை போன்ற கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. தேவலோகத்தில் அந்த கட்ச பிரஜாபதி, அரிஷ்டா என்ற இந்த தம்பதியருக்கு பிறந்தவர்கள் தான் இந்த கந்தவர்கள். அதனால் இவர்களெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, படைக்கிற திறன்
படைத்தவர்கள், பறந்து சொல்லக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய திறன் உள்ளவர்கள். இவர்கள் சரீரம் மேலே மேலே மாத்திரம் மனித உடம்பு, கீழே பறவையை இடுப்புக்கு கீழே பறவையை போன்ற அமைப்பை கொண்டவர்கள். இவர்கள் அதர்வன வேதத்தில் 6300 கந்தர்வர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கந்தர்வர்களின் தலைவராக சித்ராகா என்பவர் இருக்கிறார். பாதாள லோகத்தின் வாசிகளான நாகர்கள் என்னும் அசுரர்கள் இந்த கந்தர்களுக்கு எதிரிகளாக சொல்லப்படுவார்கள். இந்த ஏன் நாம் ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் திருமுறை இருக்கா இல்லையா, தோடுடைய செவியன், அதில் சொல்கிறார்ல, அந்த பெருமானுடைய தோடும் சுருள் சுருள் குழையும் சொல்கிறாரா இல்லையா, அதான் இருக்கிறவங்க யார்? அது யார்? தோடும் குழையுமா இருக்கிறது. இடது பக்கத்தில் தோடு, வலது பக்கத்தில் குழைன்னு சொல்கிறாரா இல்லையா, அது யார்? இந்த கந்தர்வர்கள் தான். அசுபதரன் கப்பாளன் சொல்லக்கூடிய 2 கந்தர்வர்கள். அவர்கள் பெருமானுடைய திருச்சபையில் பாடிக்கொண்டே இருக்கிற வரத்தை பெற்றிருக்கிறார்கள். அதனால் அவங்க பெருமானுடைய திருச்செவி பக்கத்தில் இருந்து பாடிக்கொண்டிருக்கிறதா புராணங்கள் சொல்கிறது. அதைத்தான் அவர் பாடுறார். விளங்குதா? எனவே இந்த இவர்கள் இடுப்புக்கு கீழே பறவை உருவமும் அதுக்கு மேலே நம்மை போன்ற மனித உருவமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் நம்மளை காட்டிலும் நீண்ட ஆயுளுடையவர்கள். ஏன்னா தேவர்களைப் போல இவர்களுக்கும் நமக்கு 1 வருஷங்கிறது அவங்களுக்கு 1 நாள் என்று இவர்களெல்லாம் அந்த பெருமானுக்கு பக்கத்தில் நின்று பாடிக்கொண்டிருக்க, அந்த மின்னும் முடிமண்ணும் நதி வீசு நல்நீர் திரையண்ண, அந்த மின்னல் போன்ற சடாமுடிகளை பொருந்திய அந்த கங்காநிதி அது அலை வீசி கொண்டிருக்கிறது. அப்படி அலை வீசி கொண்டிருக்கிறதுனா அந்த நீர் பெருக்கத்தை நெல்லாத நீர் சடமேல் நிற்பிச்சானேன்னு சொல்கிறாரா இல்லையா? ஆமாம். அப்போது அந்த கங்கை, பெருமான் திருச்சடையில் இருக்கிற கங்கை, அது எதை குறிக்குது? பெருமானும் அது தடை வச்சிருக்க சடையில் அந்த கங்கையை வச்சிருக்கிறாரு இல்லையா, கொன்றையை சூடியிருக்கிறாரு, ஒரு பிறையை வச்சிருக்கிறாரு, இப்படி வச்சிருக்கிறாரா இல்லையா? அதெல்லாம் எதை குறிக்குது? ஏமா அவர் தலையில் ஒரு கங்கையை வச்சிருக்கிறாரையா, அவர் நெருப்பு சூடாக இருக்குதுன்னு குளிர வைக்காங்கன்னு சொல்லக்கூடாது. அது கங்கை என்பது ஞான நீர். அது எதை குறிக்கிறது? ஞான நீர். அந்த ஞானங்கிற நீரால் நம்ம அழுக்குகளை கழுவுவதற்காக வச்சுருக்கிறார். விளங்குதா? நாம் காலையில் நீங்கள் குளிக்கும்போது எப்படி குளிக்கிறீங்க? தண்ணியில் தான் குளிக்கிறோம். என்ன சொல்லி சார் குளிப்பீங்க? ஒன்றும் சொல்ல மாட்டோம்கிட. திருவம்பாவை 13வது பாட்டு என்ன பாட்டு? அது யாருக்கு தெரியும்? அதில் சொல்கிறாரா இல்லையா, தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாறுதலினால் சொல்கிறாரா இல்லையா? அதைத்தான் ஒவ்வொரு நாளும் நம்ம குளிக்கும்போது சொல்லி குளிக்கிறோம். விளங்குதா? ஒவ்வொரு நாள் நம்ம குளிக்கும்போது என்ன சொல்கிறோம்? ஆமாம், நாம் இந்த உடம்பு அழுக்கு போகிறதுக்காக குளிக்கலை, உயிர் அழுக்கு போகிறதுக்காக. இக ஜன்மனி பூர்வ ஜன்மனி ஜன்ம ஜன்மாந்தர தோஷ பரிகாரார்த்தம் சமஸ்த பாபஷயார்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரித்தியத்தம். விளங்குதா? பரமேஸ்வரன்ட்ட பிரியம் ஏற்படாமல் நாம் பல பிறவிகளில் செஞ்ச பாவம் தடை செய்யுது. அந்த பாவமெல்லாம் நீங்கி உன் மேலே அன்பு வர்றதுக்காக குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதனால் இந்த நீரை
எப்படி கங்கா ஜமுனா யாவேரி சரஸ்வதி இல்லையா, வேகவதி எல்லாம் எந்த நீராக இருந்தாலும் அதையெல்லாம் கங்கை நீராக பாவித்து கொண்டு, ஞான நீராக பாவித்து கொண்டு ஸ்நானம் கரிஷ்யேன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆமாம், அப்படி சொல்லணும். விளங்குதா? ஒவ்வொரு நாம் சைவத்தில் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் எதை நோக்கி இருக்குது? ஒரே குறிக்கோள் தான், ஞானம் ஞானம் ஞானம். விளங்குதா? அந்த ஞானத்தை தவிர வேறு எந்த குறிக்கோளுமே கிடையாது. அதனால் அந்த குளியல் போதும் அதை அப்போ ஒவ்வொரு தடவையும் நாம் அதை ஒரு காரியத்தை செய்யும்போது இந்த காரியம் எதற்காக செய்கிறோம் அப்படின்னு ஞாபகப்படுத்தணும். அதுக்கு தான் சங்கல்பங்கிறோம். வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தால் முதல்ல சங்கல்பம் சொல்கிறோமா இல்லையா? ஏமா சொல்கிறோமா இல்லையா? ஆமாம். அதுபோல் நாம் குளிக்கும்போது பூஜை செய்யும்போது பூஷாம் கரிஷேன்னு இதே சங்கல்பத்தை சொல்லி, அப்போ அந்த சங்கல்பத்தை சொல்லும்போது உங்கள் பேரெல்லாம் என்ன சொல்லணும்? என்ன பேர் சொல்லுவீங்க? இந்த பேரெல்லாம் உங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு விட்ட பேரெல்லாம் குப்பையில் போட்டணும். அந்த பேரெல்லாம் ஆவாது. விளங்குதா? நாமெல்லாம் இருபிறப்பாளர். நாமெல்லாம் யார்? இருபிறப்பாளர். நாம் முதல்ல பிறக்கிறது வினை வழி பிறக்கிறது, மலத்தாய் தந்தையருக்கு பிறக்கிறது. விளங்குதா? தீட்சை எப்போ பெறுதமோ அப்போ இருந்து நம்ம யாராகிறோம்? பெருமானுடைய புத்திரர்களாகிறோம். நமக்கு அதுக்கப்புறம் தாய் தந்தை யார்? பெருமான் தான். அப்போ அந்த பேரை தான் நாம் எல்லாத்துக்கும் சொல்லணும். புரியுதா? நீங்கள் காமிக ஆகமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய பேர் சொன்னவன் நரகத்தில் போய் விழுவாமல் இருக்கு. புரியுதா? அந்த பேரையே ஞாபகப்படுத்தக்கூடாதுங்க. அதனால் எங்கே அந்த கந்தர்வர்கள் அங்கே நிற்கிறாங்க. இவர் அந்த மென்போல சடாமுடியில் அவருடைய சடைங்கிறது எதை காமிக்கிறது? பெருமானுடைய திருச்சடை எதை குறிக்கிறதுமா? பரமேஸ்வரருக்கு ஒருக்கு தான் சடை வச்சுருக்குது. வேறு யாருக்கும் சடை இல்லை தானே? இருக்குதா இல்லையா? கிடையாது. வேறு யாருக்கும் சடை கிடையாது. கிரீடை வச்சுருப்பாங்க. இவருக்கு தான் சடா முடியவே கிரீடமாக வச்சுருக்குறாங்க. விளங்குதா? அப்போ அந்த சடா முடிங்கிறது எதை குறிக்கிறது? அறிவை குறிக்கிறது, உயர்ந்த அறிவு. விளங்குதா? இப்போ சாதாரணமாக ஒரு போலீஸ் இருக்கான், தொப்பி வச்சுருக்கான்னா அந்த தொப்பி எதை குறிக்குது? ஏமா தொப்பி வச்சுருக்கான்ல, அது எதை குறிக்குது? ஆமாம், அதிகாரத்தின் உயர்வை, அதிகாரத்தினுடைய உயர்வு. அந்த தொப்பியை பார்த்து யார் யார் என்ன கிரேடில் இருக்காங்கன்னு தெரியணும். விளங்குதா? அதுதான் மாலயனுக்கெல்லாம் இந்திரன் எல்லாத்துக்கும் தொப்பி வச்சுருக்கா இல்லையா? ஆமாம், அந்த தொப்பியெல்லாம் கலட்டவும் மாற்றவும் மாதிரி வச்சுருக்குது. கலட்டவும் மாற்ற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அதனால் அதெல்லாம் தற்காலிகம். அதெல்லாம் தற்காலிகம். அது எப்படி வைக்கப்படுகிறதோ அப்படி எடுக்கவும் படும். ஆனால் பெருமானுக்குள்ளது அப்படி, அது நிரந்தரம். அது நிரந்தரம். விளங்குதா? இதெல்லாம் அந்தரம், அது அந்தரம். புரியுதா? ஆமாம், அவர் தான் நமக்கு எப்பொழுதும் தலைவர், எப்பொழுதும் உணர்வின் தமிழ், அறிவின் தலைவர். விளங்குதா? அதனால் அந்த உயரமாக இருக்கிற சடமுடி, அந்த உயரம் எதை கொடுக்குதுன்னா அறிவிலே உயர்ந்தவர், அறிவிலே உயர்ந்தவர் என்பதை குறிக்கக்கூடிய அடையாளம். விளங்குதா? அதனால் அதை பொற்சடைங்கிறோம். அது என்ன சொல்கிறோம்? பொற்சடைங்கிறோம். அந்த பொற்சடையினால், அந்த பொற்சடை அதில் கங்கை வச்சிருக்கிறது எதை குறிக்குது? அவருடைய கருணையினால் அவருடைய ஞானத்தை கொண்டு நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்குகிறார் என்பதை
என்ன சொல்லியிருக்குது? கங்கைன்னு சொல்லியிருக்குது. புரியுதா? ஆமாம். எனவே நாம தான் அவர் சடையில் அந்த பக்கத்தில் இருக்கிற பிறை, அந்த பிறை தான் நாம. ஒரு சடையில் பிறை இருக்கா இல்லையாம்மா? அந்த பிறை தான் நாம. அந்த பிறை எப்படி இருக்குது? ஆமாம். அதைத்தான் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்லுவார்? அந்த பிறைய அதை இளம்பிறைங்கிறோம். என்ன சொல்கிறோம்? இளம்பிறை. கூணற்பிறை. என்ன சொல்கிறோம்? கூணப்பிறைங்கிறோம் இல்லையா? முளைமதி என்ன சொல்வார் ஞானசம்பந்தர்? முளைமதி. முளைமதினா என்ன? ஒரு கலை இருக்கக்கூடிய சந்திரன். ஒரு கலை இருக்கக்கூடியதுன்னா என்னது? அமாவாசைன்னு அர்த்தம். ஒரு கலை இருக்கிறது என்னது? அமாவாசை. நாமெல்லாம் அமாவாசையாக தான் இருக்கோம். அமாவாசைன்னா என்னது? அமாவாசைனா இருள். அமாவாசைங்கிறது இருள், அஞ்ஞானம். ஞானம் விளங்காமல் இருக்கிறோம் நாமெல்லாம். அதனால் அந்த பெருமான் தன் தலையில் சூடி அந்த கங்கையை கொண்டு கழுவி முளைமதியை மாமதி ஆக்குகிறார். எப்படி ஆக்குறாரு? மாமதி. மாமதினானது உவா. உவான்னு தெரியுமா? பௌர்ணமி. அப்போ விளங்குதா? அமாவாசை மாதிரி இருக்கிற நம்மளை என்ன ஆக்குறாரு? பௌர்ணமி மாதிரி ஆக்குறாரு. புரியுதாம்மா? அதனால் அவர் ஒரு பக்கம் சந்திரனை வச்சுருக்கிறாரு, இன்னொரு பக்கத்தில் கங்கையை வச்சுருக்கிறார். அந்த ஞானத்தை கொண்டு நம்ம அஞ்ஞானத்தை படிப்படியாக, அந்த பிறை படிப்படியாக வளருதா இல்லையா? அதுபோல் படிப்படியாக நம்ம அழுக்க கழுவுகிறார் என்பது. அதனால் அவருடைய சடையை என்ன சொல்லியிருக்கோம்? மின்னார் செஞ்சடை. என்ன சொல்கிறாரு? மின்னார் செஞ்சடை. மின்னல் போல ஒளி, பேரொளி உடையது, ஞானம் உடையது இல்லையா? மின்னார் செஞ்சடை மேல் மெல்லிற் கொன்றை அணிந்தவனே பிஞகனே என்று சொல்கிறோமா இல்லையா? அப்போ அந்த கொன்றைங்கிறது என்னது? கொன்றை. ஒன்றை சொல்லுங்க. ஒன்றை எதுக்கு இருக்குன்னு? என்ன சார்? பெருமானுக்கு அடையாளமாக சொல்லப்படுது. அடையாள மாலை எது? கொன்றை மாலை இல்லையா? கொத்தினில் போது கொன்றை கொடுக்கலே என்ன வருங்கிறாரு அப்பர் சாமி. பாடுறாரா இல்லையா? மயிலாடுதுறை பதிகம். கொத்தினில் போது கொன்றை கொடுக்கலே என்ன ஆகும்? சித்தம் தேரும், செறிவளை சிக்கணும், பச்சை தீரும் எல்லாம் சொல்கிறாரா இல்லையா? சித்தம் தேர்றதுன்னா என்ன? ஏமா சித்தம்னா அறிவு, சித்தம்னா அறிவு. அறிவு தேர்றது. இப்போ நம்ம அறிவு பேதளிச்சிருக்குது, பித்து பிடிச்சிருக்குது இல்லையா? அந்த பித்தெல்லாம் நீங்கி தெளிவு பெறும். எப்போ? அந்த கொன்றையை கொடுத்தால்னு சொல்கிறாரு. விளங்குதா? அப்போ அந்த கொன்றைங்கிறது எதை குறிக்குது? அது பிரணவ புஷ்பம். கொன்றை என்பது என்னது? பிரணவ புஷ்பம். அப்போ அந்த கொன்றையில் இருக்கிற 5 இதழ் எதை குறிக்குது? பஞ்சாக்கரத்தை குறிப்பது இல்லையா? அப்போ நாம் அந்த பஞ்சாக்கரத்தை ஓதி, அந்த பஞ்சாக்கரம் ஏகாக்கிரமாக்கணும். அந்த பஞ்சாக்கரத்தை ஏகாக்கிரமாக்கிறது. அதுதான் அந்த இருக்கிற சூழ்முடி ஓங்காரம், ஓரெழுத்து. விளங்குதா? அந்த 5 எழுத்து ஓரெழுத்தானால் அது நடுவில் இருக்கிற அந்த தேனாகிய இன்பத்தை நுகரலாம் என்பது. விளங்குதா? நாம் 5 எழுத்து ஓதி அதை சிகாரம் ஓரெழுத்தாகி முக்கிங்கிற இன்பத்தை, தேனை அருந்துவதுங்கிறத காமிக்கக்கூடிய அடையாளம். அதுதான் என்னது?
கொன்றை மலர் முக்கி நாம் பேரானந்தம் அடையக்கூடியதை காமிக்கக்கூடியது, எப்படி ஆகிறோங்கிறது விளங்குதா? அதனால் அவர் அவர் ஐந்தொழில் செய்கிறதனுடைய பலனை குறிப்பதாக அதை வச்சிருக்கிறார். அந்த கழிவு ஆன்மா முளைமதி மாமதி ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இன்பத்தை அடையும், தேனை அருந்தும். விளங்குதா? இது அறிவு விளக்கம், அது ஆனந்த விளக்கம். இதெல்லாம் நாம் அங்கே சாத்திரங்களில் படிக்கிறத சிம்பாலிக்காக ஒவ்வொரு பொருளை அங்கே வச்சு காமிச்சிருக்காங்க. அதனால் அந்த ஞானம் அளவில்லாத ஞானம்னு சொல்கிறதுக்காக என்ன சொல்கிறார்? அதை அந்த கங்கை பிரவாகம் அலை வீசிக்கொண்டு பிரவாகமாக இருக்கிறது. அந்த ஞானம் அளவில்லாத ஞானம் என்பதை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒளிர் சாமரை எழுந்த அழகு செய்ய, அந்த சாமரை எழுந்த அழகு செய்யங்கிறது பெருமானுக்கு அந்த சோடச உபசாரங்களில் அவருக்கு சாமரை வீசுகிறோமா இல்லையா? சாமரை வீசுவது என்பது என்னது? துதி, பெருமானை போற்றுகிற துதிகள். விளங்குதா? அதை செய்ய இதெல்லாம் அங்கே நடக்குது. எங்கே நடக்குது? கையில் நடக்கிறது, இங்கே திருப்பெருந்துறையிலையும் நடக்குது. எந்த வளம் மல்கு சபை, அந்த சபை இப்படி வளம் மல்கு சபையில் எண்ணல் கெட மண்ணும் தந்தை மணிமன்றில் உரை தாண்டவ பதத்தோன் செந்தமிழில் வந்த சிவஞான அமுதம் உண்டாம் அந்தமில் அருட்கடலை ஆண்டு அருள வேண்டி என்று அந்த 7வது பாட்டில் சொல்கிறார். அப்போது இந்த வளமல்கு சபை, அந்த சபையில் என்ன வளம் இருக்குது? அங்கே ஆன்மாக்களினுடைய அதிபதியாகிய சிவபெருமான் இருக்கிறார், முக்தி தலைவர் இருக்கிறார். அவரை சூழ என்ன இருக்கிறாங்க? பக்தர்கள் கூட்டம், அதான் கணங்கள். கணங்கள் கூட்டம், அவர்களெல்லாம் பக்தர்கள் கூட்டம். அப்புறம் வேறு என்ன இருக்கிறாங்க? கிண்ணறர் கிம்புருவர் இல்லையா? இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் யார்? பரிசனங்க. அவங்க யார்? பரிசனம். பரிசனம்னா என்ன? வேலை செய்கிறவங்க, அவன் ஏவல் வேலை செய்கிறவங்க, அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் அந்த நந்தியம் பெருமான் இருக்கிறாரு, அம்மை இருக்கிறா. இதெல்லாம் சூழ இருக்கிறதுனால அது வளம் மல்கு சபை. வளம் மல்கு சபை அது ஏன்னா பெருமான் அதை இதெல்லாம் சொல்லுவார். அதாவது இந்த திருவாசகத்தில் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருபெயரும் இருப்பதானால் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பிரியாய் ஒன்னம்பலத்தைய முடியாமுதலே என் கருத்து முடிய வண்ணம் முன்னின்றே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னது? உடையாள் உந்தன் நடுவிருக்கும்னா என்ன? உடையாள் உந்தன் நடுவிருக்கும். யார் உந்தன்னா? யாருங்க? முந்தன். உந்தன்கிறது முந்தன், சிவபெருமான். அவனுக்குள்ளே யார் இருக்கா? உடையாள் இல்லையா? உடையாள் இருக்கார். உந்தன் நடுவிருக்கும் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குள்ள அவனுடைய சக்தி வியாபியம் மலர் மனம் போல தொக்கி இருப்பது. விளங்குதா? அப்போது சிவபெருமானுக்குள்ள அவனுடைய சக்தி அடங்கி இருக்குது. ஏன்? அது வியாபியம். ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? தாதான்மே சம்பந்தம். அது உள்ளே அடங்கி இருக்குது இல்லையா? அப்புறம் உடையாள் நடுவுள் நீருத்தி, அதுக்கு இவங்க சிவயபசி சிவய சிவன் அப்படிலாம் போட்டுக்கிட்டு இந்த 2 எழுத்துக்குள்ளே அது இருக்குது, அந்த எழுத்துக்குள்ளே அது இருக்குங்கிறதெல்லாம் வளரக்கூடாதுங்கிறார். அப்படியெல்லாம் சொல்லவே
கூடாதுன்னு முனிவர் பெருமான் சொல்கிறார். அது பொருள் அல்ல, அது பொருள் அல்ல, இது பூராமே தத்துவம். விளங்குதா? அப்போது சக்தி என்பது எதுக்குள்ளே இருக்குது? சிவத்துக்குள்ளே, பொருளுக்குள்ளே சக்தி அடங்கியிருக்குது. உடையாள் நடுவுள் நீரித்தி, அம்மைக்குள்ளே நீர் இருக்கான்னு அர்த்தம். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? இந்த பாட்டு படிப்பீங்களா? படிப்போம். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போது அது எல்லா காரியத்துள்ளும் காரணம் இருக்குங்கிறது. எல்லா காரியத்துக்குள்ளேயும் காரணம் இருக்கும். விளங்குதா? அதான் அந்த பானைக்குள்ளே, பானையில் அந்த மண் இருக்குமா இல்லையா, மண் அந்த பானையை விட்டு நீங்காது இருக்கும் என்பது. அதுபோல் சக்திக்குள்ளே, அதான் இதில் நமக்கு அந்த உண்மை விளக்கம் 30வது பாட்டில் சொல்வார். யாம் இல்லாத இடத்து உனக்கு இல்லாது அறிவும் பாரு. இப்போ உயிருக்கு அவன்தான் கரு, அதுதான் கரு, ஞான முதல், அதான் வாழ் முதலுங்கிறோம். விளங்குதா? அதனால் இங்கே வியாபக வியாபியமும் வியாபக வியாபியமும், அதை தொழிலும் அதற்குரிய சக்தியும் காரியமும் அதற்குள்ள முதல் காரணமும் இருப்பது போல் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறார். அது ரெண்டு பேரும் ஒருவருக்குள்ளே ஒருவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் உள்ளே இருக்கிறது கருவாக இருக்கிறாரு, உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் போல, உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் போல இருக்கிறார். யார்? சிவபெருமான். அம்மையை உடல் போல, அவன் செய்கிறதுக்கு காரியமெல்லாம் அதை வச்சு தானே செய்கிறான். அதனால் அது உடல் போல, அவர் உயிர் போல இருக்கிறதால உடையாள் நடுவுள் நீ இருத்தி எத்திரம் ஈசன் நிற்பன் அப்புறம் அவளும் நிற்பன். இவன் என்ன நினச்சானோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. உயிர் நினச்சதை உடல் செய்யும். விளங்குதா? அதை சொல்லக்கூடிய அடையாளம். இங்கே அப்படி சொன்னாலும் அந்த ரெண்டு பேருக்கும் இல்லாத பெருமை நமக்கு இருக்குங்கிறார். விளங்குதா? அந்த ரெண்டு பேருக்கும் இல்லாத பெருமை ஆன்மாவுக்கு. ஏன்னா அடிய நடுவுள் இருவீரும் இருப்பீர்கள். ரெண்டு பேருமே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் தான் இருக்கீங்க, ஆனால் என்கிட்ட ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. எனவே அந்த இருவீரும் இருப்பதானால், அப்போது அங்கே நாம் அறிவும் ஆனந்தமுமா, அறிவாக இருப்பது அம்மை, ஆனந்தமாக இருப்பது அப்பன் என்று இந்த ஆன்மாட்ட அறிவும் ஆனந்தமாக ரெண்டு பேரும் நிறைஞ்சிருக்கிறது ஆன்மாட்ட. அப்போது அந்த ஆனந்தம் நிலைக்கணும்னா என்ன செய்யணும்? அடியார் நடுவு ஆனந்த நிலைக்கு இந்த உடம்போடு இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்? அடியார் நடுவில் இருக்கணும். விளங்குதா? அதுதான் அந்த இன்பம் நீங்காமல் இருப்பதற்கான பாதுகாப்பு இல்லையா? அந்த முக்தி இன்பம் நிலைக்க செய்வதற்கு என்ன செய்யணும்? நாம் அடியார்களுக்குள்ளே இருக்கணும். அவருக்கு நடுவில் இருக்கிறதுனா அவங்கள நடுவில் இருந்து அவங்களோட அளவலாக விட்டு இருப்பதும் இல்லை, அவங்கள பூசித்து கொண்டு இருக்கணும். ஆண்டவனை பூசிப்பது போல அகத்தில் ஆண்டவனையும் புறத்தில் அடியாரையும் பூசித்து கொண்டிருக்கணும் என்பதை அந்த பாட்டில் நமக்கு சொல்கிறார். அதனால் இங்கே அந்த வளமல்கு சபையில் எண்ணல் கெடம் அன்னு தந்தை, அந்த பெருமான் அந்த சபையில் அந்த திருப்பெருந்துறையில் உருவத்திருமேனியோடு வந்து இருக்கிறார். எந்த திருமேனியோடு இருக்கிறாரு? உருவத்திருமேனியோடு இருக்கிறா இல்லையா? உருவத்திருமேனியோடு பெருமான் வந்து இருக்கா. அது எதுக்காக இருக்கிறாரு அப்படின்னா, அந்த உருவத்திருமேனி பெருமானுடைய நாமத்தை 10,000 நாமங்கள் ஆகமங்கள் சொல்லுது. அதில் சிவன் என்று சொன்னால் அது 5000 நாமத்தையும், பவன் என்று சொன்னால் 5000 நாமத்தையும் குறிப்பதாக சொல்கிறது. எனவே சிவனும் பவனும் இல்லையா, அது என்னத்தை குறிக்குது? சிவன் பவன்ங்கிறது. பவாதி நாம அர்ச்சனைன்னு ஒன்று சொல்கிறோமில்லாமா, சொல்கிறோமா இல்லையா? அப்படின்னா என்ன?
ஒன்றும் தெரியாது. அது எப்போ செய்வீங்க? பூசையில் 2ஆம் காலம் 3ஆம் காலம் செய்கிறதுக்கு என்ன செய்வீங்க? ஒன்றும் அந்த பவாதி நாம அர்ச்சனையை சொன்னால் ஒரு கால பூசை செஞ்ச மாதிரி, ஒரு கால பூசை செஞ்ச மாதிரி இல்லையா? அப்போது அந்த பவாதி நாம அர்ச்சனைங்கிறது பெருமான் நமக்கு அட்டமூர்த்தமாக நிற்பது, அட்டமூர்த்தமாய் நிற்பது தான் அந்த பவாதி நாம அர்ச்சனைங்கிறது. விளங்குதா? அது இந்த உலகத்திலையும் உயிர்களோடும் கலந்து நிற்கிற நிலை, பதியாக நிற்கிற நிலை. விளங்குதா? நமக்கு ஐந்தொழில் செய்கிற நிலை அதை குறிக்கிறது. பவன் அப்படின்னா நமக்கு பவத்தை தருபவன். விளங்குதா? சிவன்கிறது முக்தியை தருபவன். இது பிறவியை தர்றவன், அவன் முக்தியை தர்றவன் அப்படின்னு அவனை ரெண்டாக சொல்கிறோம். எனவே அப்போ அந்த உருவத்திருமணியோடு அது நம்ம 2ஆம் நூற்பாவில் கடைசியில் அதை நீக்கமின்றி நிற்போம்னு அந்த சிவபெருமானையும் சேர்த்து சொல்கிறாரா இல்லையா? எதுக்காக சொல்கிறாரு? எந்த அருளோடும் பதியோடும் அவன் நிற்பதெல்லாம் தடத்தம் இல்லையா? அப்படி தடத்தமாக நிற்கிறவன் அந்த பாசம், உயிர்கள், எந்த சக்தி, பதி எல்லாத்தையும் செயல்படுத்தி கொண்டு நிற்பவன் யார்? சிவம். விளங்குதா? அதனால் சொரூபமும் அங்கே சேர்த்து சொல்கிறாரு. அதனால் அப்போ அந்த உருவத்திருமேனி பெருமான் எடுத்துட்டாலே என்ன அர்த்தம்? அவர் ஐந்தொழில் செய்கிறதை குறிக்கிறது. அதனால் ஆன்மாக்களது பிறவி துன்பம் நீங்கும் பொருட்டு உருவத்திருமேனி கொண்டு அருவும் உருவும் அறிஞருக்கு அருவாம் உருவும் உடையான் உளன்னு சொல்கிறோமா இல்லையா? அதெல்லாம் ஆக்கியவையும் ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகாப்புகள் என்றார் போல இவெல்லாம் நமக்கு அந்த ஐந்தொழில் செய்வதற்காக வெவ்வேறு திருமேனியை கொண்டு வந்து அவன் நிற்கிறான். அதனால் அந்த உருவத் திருமேனி எடுத்து வந்துட்டாம்னாலே என்ன அர்த்தம்? நம்ம பிறவியை நீக்கிறதுக்காக பெருமான் ஐந்தொழில் செய்கிறதுக்காக வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால் அந்த உருவத் திருமேனி கொண்டு வீற்றிருந்த அருளும் பரமபிதா ஆன்மாக்களது பிறவி துன்பம் நீக்குவதற் பொருட்டு வருகை தந்ததை உணர்த்துவது. விளங்குதா? அங்கே பெருமான் வந்திருக்கிறது எதை குறிக்குது? நம்ம பிறவியை அறுப்பதற்காக வந்திருக்கிறாருன்னு. அதனால் மணிமன்றுள் உரை தாண்டவ பதத்தோன், அந்த மணிங்கிறது என்னது? அந்த கனக சபை. மணிங்கிறது அந்த தில்லையில் கனக சபை, எவரும் தேறு பண்ணம் அங்கே சொல்கிறாரா இல்லையா? போற்றி பகலுடைய அது மாதிரி அந்த கனக சபைங்கிறது நம்முடைய அறிவு, நம்முடைய அறிவிலே நின்று ஆடுகிறான். அப்படி சபையின் கண்ணே தங்கும் அனுவரத தாண்டவம். அந்த பெருமான் நம்ம அறிவிலிருந்து செய்கிற தாண்டவம் என்ன தாண்டவம்? அனுவரத தாண்டவம் இல்லையா? ஆமாம். அதை நம்ம சாத்திரங்கள்லேயும் அதை சொல்கிறார். அதை உண்மை விளக்கம் போன்றதெல்லாம் சொல்கிறார். ஏன்னா மற்றதை மாதிரி இல்லாமல் இறைவன் இடையீடின்றி அதை செய்து கொண்டே இருக்கிறான். முக்கிய பெற்றாலும் அவன் தாண்டவம் அங்கே நடந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அவன் செய்கிற தொழில் அங்கே இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அவன் அந்த அனுவரத தாண்டவம் செய்கிற அருளான் மன்றில்ங்கிறது நம்ம அறிவில் நின்று அனுவரத தாண்டவம் செய்தருள் ஆகிய அந்த சிவபெருமான் வந்த சிவஞான அமுது தெள்ளம் செந்தமிழின் உண்டாம் அந்தமிழ் அருட்கடலைங்கிறார். அப்போது அந்த திருப்பெருந்துறையில் அந்த மணிமன்றுள்ள ஆடுற அந்த பெருமான் தான் வந்து இங்கே உட்காந்து தாண்டவமூர்த்தி தான் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வந்த சிவஞான அமுது செந்தமிழில் உண்டாம் அந்தமிழ் அருட்கடலைங்கிறார். அவர் தம்மை நின்றும் ஆரிய மொழி வடிவிலே வந்த அந்த சிவஞானமாகிய அமுதம் அதி அற்புதமான அதிமதுர சுத்த செந்தமிழ் மொழி வடிவில் உண்டாகப் பெறும் கரையற்ற கிருபாசமுத்திரமாகிய அந்த திரு ஆதவூர் அடிகளை
அவருக்கு அருளுதல் பொருட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறார். எனவே அந்த சிவபெருமான் அங்கே வந்து இருக்கிறது எதுக்காக வந்திருக்கிறாராம்னு சொன்னால், இந்த வாதவூர் அடிகளுக்காக. அந்த வாதவூர் அடிகள் அந்த சிவபெருமான்கிட்ட இருந்து ஆரிய மொழி வடிவிலே வந்த சிவஞானமாகிய அமுதத்தை, அந்த வேதம் மறையில் சொன்ன அந்த வேதத்தை தமிழ் மறை செய்தருக்கு. அதை ஞான சம்பந்தருக்கும் அப்படி சொல்லுவாங்க, தமிழ் விடு தூதில் சொல்லுவார். அதே போல் இங்கே சொல்கிறார். அவர் அந்த வேதத்தில் சொன்னதை திருவாசகத்தில் சொல்கிறது பூரா என்னதுங்கிறாரு, வேத வாக்கியம். அதை பூரா தமிழில் சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் அந்த அழகிய கனகசபையில் இருக்கிற பெருமான் அந்த ஆரிய மொழி வடிவிலே வந்த சிவஞானமாகிய அமுதம், அது அற்புதமான மதுர சுத்த செந்தமிழ் மொழி வடி. ஏன்னா தமிழ் என்றாலே அந்த தமிழ்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு சொல்லுங்கிறது என்னதை குறிக்கும்? ஒரு சொல் பொருளை குறிக்கிறது. பொருள் என்பது என்னது? பண்பை உடையது. பண்பெனப்படுவது எது? குணமும் தொழிலும். அப்போ தமிழ் என்ற சொல்லால் குறிக்கப்பட்ட அந்த பொருளுக்கு குணம் எது, தொழில் எது? குணமாவது அந்த தமிழ்ங்கிறத தமிங்கிற பகுதி, அதான் தமிழ் தான் பகுதி இல்லையா? அங்கே அந்த தமிழ் என்பது அமிழ்து என்பதை குறிப்பது. அது எதை குறிக்குது? அமிழ்து. அதனால் அது குணத்தில் எப்படிப்பட்டது? இனிமை உடையது. தமிழ்னாலே இனிமை உடையது இல்லையா? அப்போ அது தொழிலுக்கும் தமிழ் தான் பகுதி. அந்த தமிழ்ங்கிறது அது தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் உடைய. தமிழனேன் திருவாசகத்தில் வருதா இல்லையா? தமிழனேன் என்ன? தமிழன்னா நம்ம தனின்னு அர்த்தம் விளங்குதா? தனி. எனவே சுதந்திரம் தனி. எனவே அந்த தமிழ் மொழி எந்த ஒரு மொழியினுடைய துணையுமின்றி தனித்து விளங்கக்கூடிய ஆற்றல் உடையது என்பதை தமிழ்ங்கிற சொல்ல இதை குறிக்குது. இனிமையான குணமும் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றலும் உடையது பற்றி அது தமிழ் இல்லையா? ஏன் அதுக்கு அந்த தமிழை நாம் இப்போது இங்கே உள்ள எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த தமிழை என்ன சொல்கிறாங்க? தமிழ் மொழியை செம்மொழிங்கிறாங்க. எதனால் அது செம்மொழி? சிவஞான முனிவர் சொல்கிறார், தமிழ் செம்மொழி என்று அழைக்கப்படுது. ஏன் உமாபதி சொல்கிறார் அந்த சிவப்பிரகாசத்தில், தமிழுக்கு செய்கிற குற்றம் சிவத்துக்கு செய்கிற குற்றம் என்று சொல்கிறார் பாயிரத்தில். விளங்குதா? ஏன்னா இந்த தமிழ் என்பது ஆதி சிவன் தந்த தமிழ்ங்கிறார், பெருமான் தந்த தமிழ். அதனால் அந்த தமிழுக்கு குற்றம் செஞ்சால் பெருமானுக்கு செய்தது போல அப்படிங்கிறார். எனவே அந்த ஆரியம் கண்டாய் தமிழ் கண்டாய் ரெண்டும் சிவபெருமானால் நமக்கு தரப்பட்ட மொழி. அதனால் இங்கே இந்த வாதவூர் அடிகள் அந்த வேதத்தில் வடமொழியில் சொல்லப்பட்ட வேதத்தை தமிழ் என்ற இனிமையான மொழியில் சொல்லுதல் பொருட்டு, அதான் சிவஞானமாகிய அமுதம் அதி அற்புதமான மதுர சுத்த செந்தமிழ் மொழி வடிவில் உண்டாக்கப் பெறுவதற்காக அவர் கரையற்ற கிருபாசமுத்திரமாகிய அந்த பெருமான் அந்த வாதபுரன் முன்னால் அவர் உருவத் திருமேனி கொண்டு வந்து அமர்ந்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஏன்னா அதான் அருள வேண்டி, அவரை அருள வேண்டி, நான் ஆட்கொள்ளுதல் வேண்டி, அவரை ஆட்கொள்ளுதல் வேண்டி, அடிமையாக கொண்டு அருளுதல் வேண்டி அந்த திருப்பரந்துரை என்ற தலத்தில் வந்து முக்தி சேத்திரத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த இதில்
அந்த சுர மன்ன சூழ பாட செய்யன்னு அப்படி வர்றது எல்லாம் அதை சேவன எச்சங்கள் எல்லாம் செய்தற் பொருட்டுங்கிறது. அதனால் இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறது ஒரு காரியம் நிகழ்த்துவதற் பொருட்டு அவர் இங்கே வந்திருக்கிறார். அதனால் அந்த வேதத்தினுடைய ஞானகாண்டத்தை, அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஞானகாண்டம், கர்மகாண்டம் ஞானகாண்டம் இருக்கா இல்லையா, அந்த ஞானகாண்ட பகுதியை அது கேட்போருக்கு பெரும் கழிப்பெரும் சுவையோடு இருப்பதற்காகவும் அது சிறந்த பயனாகிய முக்தியாகிய உறுதிப்பயனை தருவதற்காகவும் உண்போருக்கும் கழிப்பெரும் சுவை ஏற்படுவதற்காகவும் உறுதி பயப்பதற்காகவும் இவர் அந்த சிவஞானமாகிய அமுதை செந்தமிழ் வேதமாகிய திருவாசகம் திருக்கோவையார்களாக இந்த திருவாதவூர் அடிகளுக்கு அது தோன்றுதலாலும் அவர் அந்த இடத்துல வந்து அந்த அமுதனே வந்து அந்த அமுதம் போன்ற திருவாசகத்தை கொடுக்கறதுக்கு யார் வந்திருக்கிறாராம்? அமுதனே வந்திருக்கிறார். அந்த சிவபெருமான் என்ன சொல்கிறாரு? அமுதனாக சொல்கிறார். அமுதம் போன்ற வாசகத்தை கொடுப்பதற்கு அவர் அந்த அமுதனே வந்து உட்கார்ந்திருக்கிறாருங்கிறார். எனவே அந்த தேவார அமுதோடும் அது தோன்றும் பாற்கடலோடும், அந்த தேவ அமிர்தம் அது தோன்றுகின்ற பாற்கடலோடும் இந்த ரெண்டுக்குள்ள விசேஷம் தோன்ற அதை சிவஞான அமுது எனவும், அந்த சிவஞானத்தை பாலுங்கிறார். தூய அறிவை பால். இந்த சிவஞானம் என்ன சொல்கிறாரு? பால். அதில் அமுது, அந்த கடலில் கடைஞ்சி எடுத்தாங்களா இல்லையா அமுது இல்லையா? அப்போ ஞானத்தால் பெறுகிறது எது? ஆனந்தம். ஞானத்தால் பெறுகிறத ஆனந்தம். அது அந்த கடலை கடைஞ்சா எழுதக்கூடிய அமிர்தம் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த பெருமான் அந்த அம்மையோடு வந்து உட்கார்ந்துருக்காரா இல்லையா? அந்த அம்மையை பாலாகவும் இந்த அப்பனை அமுதமாகவும், பால் கடலும் அமுதமும் வந்திருக்கிறது தான். யாருக்கு? இவர் அந்த பாலாக வேதத்தை சொல்லி திருவாசகத்தை அதன் அமிர்தமாக சொல்கிறார். விளங்குதா? அப்படி அந்த அம்மையப்பறையை எப்படி சொல்கிறாரு? அம்மையை பாலுன்னு சொல்லி அப்பனை அமுதுங்கிறார். விளங்குதா? அவங்க ரெண்டு பேர் இருக்கிறத இதை இவர் ஓமை என்ன சொல்கிறார்? இவங்க வந்து இருக்கிறது இவர் அந்த திருவாசகம்ங்கிற ஒரு நூலை தமிழில் இனிமையான ஒன்றை செய்வதற்காக வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்கிறார் இல்லையா? அப்படி சொல்லும்போது அந்த மறை வேதத்தை பால் என்றும், வேதத்தை பால் என்றும், அதன் சாராக இருக்கக்கூடிய திருவாசகத்தை அமிழ்து அப்படின்னு சொல்லி அந்த வடமொழியில் சொல்லப்பட்ட அந்த வேதம் பால், தமிழில் சொல்லப்பட்ட திருவாசகம் அதனுடைய பிழிவு சாரம் அமிர்து என்று அப்படி உருவகிக்கிறார். அதனால் அப்படி வந்து அவரே உட்கார்ந்திருக்கிறாரு என்று சொல்லி பால் கடலோடும் பால் கடலுக்கும் இவற்றிடை அந்த அமுதத்துக்கும் வேற்றுமை தோன்ற, அம்மையும் அப்பனும், வடமொழியும் தென்மொழியும், அப்போ வேதமும் திருவாசகமும் என்று அப்படி அந்த அதனுடைய விசேடம் என்பார். அப்போது அந்த அந்தமில் அருட்கடல் என்று அதை என்ன சொல்கிறார்? வேதத்தை சொல்கிறார். இதை ஆனந்தக்கடல், இதை ஆனந்தக்கடல் என்று அந்த விசேடமாக சொல்கிறார். அதனால் இந்த பாட்டில் இப்படி அந்த சிவபெருமான் அந்த இடத்துல அம்மையோடு உட்கார்ந்துருக்கிறதையும் அவர் இவருக்கு முக்தி கொடுக்க வந்திருக்கிறாரு. இவர் திருவாசகத்தை தமிழில் செய்வதற்காக வந்திருக்கிறார். இவரை அடிமை கொண்டு ஆள வேண்டி அருள வேண்டி ஆண்டு அருள வேண்டி என்று அதை சொல்கிறத ஆண்டு ஆள வேண்டி அருள வேண்டி, அவரை ஆள வேண்டிங்கிறது அவர் ஆளாக கொண்டு முக்தி கொடுக்கிறது. அருள வேண்டிங்கிறது நமக்கெல்லாம் திருவாசகம் அருள வேண்டி அந்த ஒரு பாட்டையே அத்தனை விதமாக பிரித்து சொல்கிறாரு. விளங்குதா? ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. அதனால்
அந்த பெருமான் அங்கே இருக்கிறத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த இதோடு சேர்த்து நமக்கு அந்த கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் அவர் அந்த நான்மணி மாலையில் மணிவாசகரை பற்றிய சொல்லியிருக்கதெல்லாம் இங்கே தொகுத்து கூறிக்கொள்க அப்படின்னு ஒரு ஆணையும் கொடுக்குறார். இதையெல்லாம் நீங்கள் இதோட சேர்த்து படித்தா அந்த அமிர்துங்கிறத நீங்கள் அதை உணரலாம்ங்கிற மாதிரி அதை கொடுக்குறாரு. எனவே இங்கே மைக்கடல் மன்னவர்கள் தம் உருவில், அந்த மைக்கடல் அந்த மைக்கடல் மன்னவர்கள் தம் உருவில் வம்மென்று அத்தகைய பக்தர்கணநாதரை அழைத்து சித்திதரு தேசிக சிறந்த வடிவம் கொண்டு உத்தமரிடும் கைலை ஓங்கலது நீங்கி என்று இந்த பாட்டை சொல்கிறார். அதாவது 8வது பாட்டில் அத்தகைய பக்தர் கணநாதரை அழைத்து, நாம் சொன்ன அந்த கணநாதர்களெல்லாம் அந்த பெருமானை சூழ்ந்து நிற்கிறாங்க. அந்த தகுதி பொருந்திய அன்பர்களாகிய அந்த கணநாதர்களை பெருமான் அழைக்கிறார். அந்த சுற்றி தேவகணங்கள்லாம் வந்து நிற்கிறாங்களா இல்லையா, அவங்கள அந்த சிவபெருமான் அழைத்து மைத்த கடல் மன்னவர்கள் தம் உருவில் வம்மென்று, நீங்கள்லாம் இப்போ தேவகணமாக இருக்காங்க, இப்போ அந்த உருவை மாற்றணுங்கிறார். அந்த உருவை மாற்றணும், இங்கே தேவ கணங்கள் இருக்கிற உருவிலிருந்து மாறணும் சொல்லி, நீங்கள் மைத்த கடல்ங்கிறது மைக்கடல் என்பது மைத்த கடல் அப்படின்னு ஒற்று இரட்டித்து நிற்குது. மைத்த கடல், கரிய கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் கடல் தானே சூழ்ந்துருக்குது, உலகத்தில் கடல் தான் நிறைய இருக்குது. அப்போது அதனால் கடல் சூழ்ந்த இந்த உலகு, அதனால் கரிய கடல் சூழ்ந்த மண்ணுலக வாசிகளாக, இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களைப் போல மண்ணுலக வாசிகளாக, அந்த மனிதரது வடிவமாக, அதைத்தான் இங்கே அவர் சொல்லும் பொழுது, இந்த நீங்கள் அந்த கணங்களின் உருவிலே இருந்து நீங்கி மன்னவர்கள் அப்படிங்கிறது இந்த உலகவாசி, மண்ணுங்கிறது எதை குறிக்கி, இந்த பூலோகம், இந்த மன்னவர்கள் இந்த பூலோகவாசிகள் போல தம் உருவில் அவர்கள் உருவத்தை எடுத்து எல்லாரும் வந்து இருங்க அப்படின்னு சொல்கிறார். விளங்குதா? எனவே அவங்க அந்த தேவகண உருவில் இருந்து நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறாரு, மனிதர்களைப் போல, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் போல நீங்கள் மாறி வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைத்து ஆக்ஞாபிக்கிறார். அப்படி சொல்லி மனிதர்களது வடிவமாக நம்முடன் வாருங்கள் என்று, ஏன்னா அந்த பெருமானே எப்படி வந்திருக்கிறாரு, மனித உருவில் தான் வந்திருக்கிறார். அவருடைய உடலில் அந்த உண்மை வடிவிலிருந்து நீங்கி மனித உடலில் இருக்கிறார். அதனால் இந்த கணநாதர்களையும் நம்ம போல மாற்ற சொல்கிறார். அப்படி பணிந்து சித்திதரு சிறந்த தேசிக வடிவம் கொண்டு அந்த பெருமானும், அது தலைவராக இருக்கக்கூடிய பெருமானும் தாமும் அந்த பக்தான்மாக்கள், இப்போ நாம் இங்கே நமக்கு சகலராகிய நமக்கெல்லாம் சிவபெருமானை எப்படி தீட்சை பண்ணுவார், நம்மைப்போல உருவில் வந்து இல்லையா, பார்வையான மாக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வைன்னு இந்த மனித போர்வையிலிருந்து தான் சகலருக்கு தீட்சை செய்வார். அதனால் அவர் சித்திதருன்னா ஞானம் கொடுக்கக்கூடிய சிறந்த தேசிக வடிவம் கொண்டு ஞானாச்சாரியருடைய திருவுருவத்தில் அவர் மாறுறார் இல்லையா. அவர் அந்த கையில் இருந்து அந்த சடாமுடியோடு அப்படியெல்லாம் வந்தவர் இப்போ இங்கே வந்தவொடனே எப்படி மாறுறாரு, நம்மை போல, ஆமாம், இங்கே உள்ள ஒரு மனிதரை போல மாறுறாரு. எல்லாம் கூட வந்த கணங்களையும் இந்த உலகவாசிகள் போல மாற சொல்கிறார். எனவே அந்த பக்தான்மாக்களுக்கு முக்தி கொடுக்கின்ற நல்ல அழகிய ஞான தேசிய திருமேனி கொண்டு உத்தம நெடும் கைலை ஓங்கல் நீங்கி, அவர் இருக்கக்கூடிய இடம் எது, பெருமான் இருக்கக்கூடிய இடம் எது, என்னம்மா, பெருமான் இருக்கக்கூடிய இடம்
எங்கே இருக்கிறாரு? பெருமான் இருக்கிறது கையிலைன்னு சொல்கிறோமா இல்லையா? கையிலைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு காசி கையிலைங்கிறதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஞான வெளின்னு அர்த்தம். ஆமாம். அது ஏன் மலையில் இருக்காமன்னு சொல்லுது? முருகப்பெருமானை சொன்னால் அப்படி தான் சொல்கிறாங்க. முருகெல்லாம் எங்கே இருப்பார்? எல்லாம் மலையில் இருப்பார். எல்லாம் மலைங்கிறதெல்லாம் ஞானத்தை குறிக்கிறது தான். விளங்குதாமா? ஞானம் என்பது கேட்டல் ஞானத்திலிருந்து ஞானத்தின் ஞானம்ங்கிறது உச்சி. ஞானம் முழுசாக தெளிஞ்சாதான் ஞானம். அறகுறை ஞானமெல்லாம் ஞானம் இல்லை. விளங்குதா? முருகுனால என்னது? அழகு, ஞானம்னு அர்த்தம் இல்லையா? சித்தம் அழகியாங்கம்ல. அழகுங்கிறது ஆன்மாவுக்கு அழகுங்கிறது அறிவின் விளக்கம்தான் இல்லையா? நம்ம அறிவை விளக்குற அந்த பெருமான் எப்படி இருப்பார்? குமரன். கூங்கிறது அஞ்ஞானம், அதை மாரகன் செய்பவன், அழிப்பவன். அஞ்ஞானத்தை அழிப்பவன்னா ஞானமூர்த்தின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ சிவன்னால என்ன? மங்களம் தருபவர். அவர் எங்கே இருப்பார்? ஞானம்தான் மங்களம். அதனால் எல்லாரும் எங்கே இருக்காதா சொல்லுது? மலையில் இருக்காருங்க. அவர் எல்லா பக்கமும் தான் இருக்கார். மலைங்கிறதுக்கு தாத்பரியம் என்னன்னு சொல்கிறது அர்த்தம். எனவே ஞானம் முழுமை பெற்றாதான் பெருமானை அறிய முடியும் என்பது புரியுதாமா? அதனால் இவர் அந்த உத்தம நெடும், அதான் நாம் சொல்லும்போது கைலைக்கு போன ஒரு காக்கை கூட பொன்னாயிருந்தோம். கைலை மலைக்கு போன காக்கை கூட அந்த மலையே பொண்ணுங்கிறோம். பொண்ணுனாலே ஞானம். விளங்குதாமா? அப்போது அங்கே போன காக்கைன்னா என்ன? அஞ்ஞானின்னு அர்த்தம். கருப்புன்னா அஞ்ஞானம். அவன் கூட அங்கே போயிட்டா என்ன ஆயிடுவான்? ஞானம் உடையவனாக மாறிடுவான்னு அர்த்தம். விளங்குதாமா? ஆமாம், அதுதான். அதான் இந்த கரிய கண்ணப்பன் பொன்னப்பன் ஆனானுங்கிறாரா இல்லையா? சொல்கிறாரா இல்லையா சார்? ஆமாம், சொல்கிறார். விளங்குதா? அதனால் இந்த உத்தம நெடும் கைலை, உத்தம கைலை நெடும் கை. நெடும்னா என்ன? உயர்ந்த. எதில்? ஞானத்தில் உயர்ந்த. கையுலை ஓங்கல். அது நீங்கி அவர் இருக்கக்கூடிய தானமாகிய ஓங்கல்னா உச்சி மலை. அங்கேருந்து நீங்கி, கைலை மலையிலேருந்து நீங்கி எங்கே வந்திருக்கிறாரு? இங்கே திருப்பெருந்துறை. அது என்னது? கடல் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்திருக்கிறார். மலையிலிருந்து இங்கே வந்திருக்கிறார். எனவே தமது வாசஸ்தலமான அந்த வாசஸ்தலங்கள் எவற்றிலும் முக்கிய ஸ்தானமாகிய அந்த நெடிய கைலையங்கிரியை விட்டு நீங்கி இந்த திருப்பெருந்துறையில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா அந்த மலையில் அவர் இருக்கிறாருங்கிறது எதை குறிக்குது? அவரை நாம் பெரும் சாதனை செய்து அந்த இடத்துக்கு போனோம். கைலைக்கு எப்படி போனோம்? ஏமா லேசில் போக முடியுமா? போக முடியாது இல்லையா? கைலைக்கு போயிருக்கீங்களா? சரி, போனோம். கைலைக்கு ஒரு தடவை போனவங்கள என்ன சொல்கிறோம்? கைலைக்கு போயிட்டு வந்து அவங்கள என்ன சொல்கிறோம்? என்னமா கும்பிடணுமா? ஐயா, கைலைக்கு முதல்ல கைலை மணி. கைலை மணின்னா என்ன? என்ன பெல்லா? மணின்னா என்ன? கைலை மணி அப்படின்னா ஒளியை குறிக்கக்கூடியது. ரத்னம், ஒளி இல்லையா? அது ஒரு தடவை கைலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமானுடைய தடவை போகிறாங்களா இல்லையா? தடவை போனாங்கன்னா அந்த பெருமானுடைய உபதேசத்தை கேட்டாங்கன்னு அர்த்தம். மணி அப்படின்னா வீடு பேற்றில் இச்சை. ஞான நாட்டம். அதுக்கு பேர் என்ன பேர்? ஞான நாட்டத்தை என்ன சொல்கிறோம்? கைலை மணிங்கிறோம்.
ஒரு தடவை அவனை பார்த்துட்டா என்ன வந்துடுமா? என்னம்மா வந்துடும்? அவனை எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை வந்துடும். விளங்குதா? இதுதான் பெருமான் நமக்கு முதல்ல தீட்சை செய்யும்போது இதுதான் வரும். தீட்சை செய்யும்போது என்ன வரும்? உலக ஆசை போய் பெருமானை அடையணுங்கிற ஆசை. ஏன்னா அந்த தீட்சை பண்ணுற குருநாதர் உங்களுக்கு அந்த மந்திர உபதேசம் பண்ணி அந்த விபூதியை லாட தானத்தில் வைப்பார். லாட தானத்தில் விபூதியை வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்னம்மா அர்த்தம்? இங்கே லெட்டியில் இந்த இடத்துல வைக்கிறாரா இல்லையா? லாடம்ங்கிறது என்னது? ஆன்மா இருக்கிற இடம் பாரு. அதில் அந்த விபூதினா என்னது? பூதினா செல்வம், மேலான செல்வம், ஞானம். அப்போது நம்முடைய இருக்கிற மலத்தெல்லாம் நீக்கி ஞானத்தை கொடுக்கறதா அர்த்தம். விளங்குதாம்மா? இந்த பெருவரலுங்கிறது என்னது? பெருவரல் வைக்கிறாரா இல்லையா? பெருவரல்னா என்னது? சிவகலை. அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆமாம், படித்தாச்சு. இது சிவகலை இல்லையா? அப்போ கலைங்கிறது ஞானம், சிவகலை. அதை கொண்டு இங்கே வைக்கிறாரு விபூதி. உங்களை மலத்தெல்லாம் நீக்கி ஞானத்தை கொடுக்கறது. இப்படி வச்ச உடனே நமக்கு சிவம் காட்சி படணும். சிவம் நமக்கு ஒரு மின்னல் போல் காட்சி படணும். அப்புறம் கையை எடுத்தால் போயிடும். விளங்குதா? அவருடைய பரிசத்தினால் நமக்கு உண்டாக்குறாரு. அதை வச்ச உடனே நமக்கு எப்போதும் அதை பார்க்கணும்னு ஒரு ஆசையை ஏற்படுத்திடுவார். அதுக்காக நம்ம சாதனையை ஊக்கமாக செய்வோம். விளங்குதா? அப்புறம் ரெண்டாம் தர போனால் என்ன ஆகிறாரு? மாமணி. என்ன ஆகிறாரு? கைலை மாமணி. மாமணின்னா என்ன? சிந்திக்கிறாருன்னு அர்த்தம். சாதனையை தொடர்ந்து செய்கிறாரு. சிந்தித்தால் ஞானம்னு அர்த்தம். 3 தடவை பெற்றால் தெளிவு பெற்றுட்டாருன்னு அர்த்தம். என்னத்தை இப்போ நாம் இங்கே சாத்திரத்தில் சொல்கிறத அங்கே ஒரு தாத்பரியமாக வச்சுருக்காங்க. பேரில் இப்படி சொல்கிறாங்க. 3 தடவை போனால் அவர் ஞான தீட்சை பற்றி இல்லையா? சிவஞானம் விளங்குனதா அர்த்தம் இல்லையாம்மா? மணி மாமணி புனிதர், அதான் தெளிதவர். ஞானம் விளங்கிட்டாருன்னு அர்த்தம். கைலை புனிதர். புனிதர் ஆச்சுன்னா பிறக்க மாட்டார். ஆமாம், கைலைக்கு போனால் பிறக்க மாட்டான். அப்படின்னா உபதேசம் கேட்டால் பிறக்க மாட்டாங்கிறது நம்ம சாத்திரத்தில் முக்கிய சொல்கிறத அவங்க லேசாக சொல்லி வச்சுருக்குறாங்க. விளங்குதா? ஆமாம். அதனால் அந்த பெருமான் இருக்கிறத உத்தம முக்தி கொடுக்கக்கூடிய உத்தமத்தானம், உத்தம நெடுங்கையிலையில் நாம் இவ்வளோ சிரமப்பட்டு அங்கே போனோம், முக்தி அடையணும். ஆனால் இந்த வாத ஊரடிகளுக்கு அவரே இவரை தேடி வந்திருக்கிறார். விளங்குதாமா? நமக்கு நம்ம சைவத்தில் தாத்பரியம் என்னன்னா, அந்த ஞானாசிரியர்கள் இருக்காங்களா இல்லையா? ஞானாசிரியர்கள் அவங்க இந்த சந்தான குறவர்கள் 4 பேர் இருக்காங்களா இல்லையா? அவங்கெல்லாம் உட்கார்ந்த கோலத்தில் இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. சமய குறவர்களெல்லாம் நின்ற கோலத்தில் இருக்காங்க. ஏன் அப்படி இருக்காங்க? ஏன் சார்? அப்போது அந்த நின்ற கோலத்தில் இருக்காங்களா இல்லையா? அவர்கள் சமயக்குறவர்கள். அவங்க ஒழுக்க உபதேசம் செய்கிறவங்க. ஒழுக்க உபதேசம். விளங்குதா? இவங்க மற்ற மதங்களில் நாம் கடவுள் கொள்கை இல்லாத மதங்களில் போயிடக்கூடாதுன்னு எந்த மதத்தில் இருக்கணுங்கிறத உணர்த்துறவங்க. அதனால் அந்த கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து மிக அலைவருங்கரமாலியாம். அதனால் அவங்க யார் பக்குவம் உடையவன் பக்குவம் இல்லாதவன் பேதம் இல்லாமல் அவர்கள் ஊராக சென்று அவருடைய போதனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. விளங்குதா?
ஆனால் இந்த சமயக்குறவர்களுக்கு இது சிஷ்ய பரம்பரை. இது என்ன பரம்பரை? குரு சிஷ்ய பரம்பரை. விளங்குதா? அதனால் அவங்க பக்குவம் உள்ளவங்களுக்கு தான் உபதேசிப்பாங்க. அதனால் சீடன் அவரை நாடி சென்று பெறணும். விளங்குதா? இப்போ திருவாவூடுதுறையில் சன்னிதானம் நீங்கள் தான் போனாங்க. அவர் இங்கே வந்து கொடுக்க மாட்டார், கொடுக்கக்கூடாது. சில இடத்துல இப்போ வெளியூர் ஊராக வந்து அப்படி கொடுக்கப்படாதுங்கிறது சட்டம். நாம் தான் தேடி போகணும், ஞானத்தை விரும்பி போகணும். விளங்குதா? அதனால் அவங்க அமர்ந்த கோலத்தில் வச்சுருக்குது. அந்த சம்பிரதாயத்திலிருந்து மீறி பெருமான் என்ன செய்கிறாரு? இந்த வாத உருடிகளுக்காக இவரை தேடி கீழே வராராம். விளங்குதா? நாமெல்லாம் எங்கே போனோம்? அவர் இருக்க இடத்த நோக்கி நாம் போகணும். ஆனால் இந்த வாத உருடிகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு? அந்த கையிலையவே இங்கே கொண்டு வந்துடுறாரு. எங்கே கொண்டு வந்துடுறாரு? திருப்பெருந்துறைக்கு கொண்டு வந்துடுறாரு என்பதை இந்த இதில் சொல்கிறார். விளங்குதா? இதன் தொடர்ச்சிகளை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் என்று சொல்லி வாழ்த்தும் குறுமரபு வாழ்த்தும் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்ற. நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டு வெண்ணை பயில் வாய்வு மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பாணுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைபால் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நேடூடி தலகமாதோ திருச்சிற்றம்பலம்.